ஹேபிட்டல் டிவி நேயர்கள் அனைவருக்குமே இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு வணக்கம் ஹேபிட்டலூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மலர்ந்திருக்கின்றது புத்தம் புதியதொரு நாள், 24ஆம் நாள் 12ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டுக்கான நாள். இன்றைய தினம் பல்வேறு சுபகாரியங்களில் பல்வேறுபட்ட நபர்கள் ஈடுபட்டிருப்பீர்கள். அத்தனை பேருக்குமே நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இன்றைய தினமும் மலர்ந்திருக்கின்ற இந்த நாள் அனைவருக்குமே சந்தோஷமும் சுபீட்சமும் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாது நாளைய தினம் நத்தார் தினமாக காணப்படுகின்றது. எனவே அனைவரும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதற்கு தயாராக இருப்பீர்கள். எனவே இன்றைய நாட்டு சூழலை கருத்தில் கொண்டு பாதுகாப்பாக உங்களுடைய கொண்டாட்டங்களில் ஈடுபடுங்கள், சுகாதார வழிமுறைகளுக்கு ஏற்ப கொண்டாடுங்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய தினமும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க என்னோடு கலையகத்தில் திலீஸ். வணக்கம் திலீஸ். வணக்கம் ராகவி. கேபிட்டல் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள். மீண்டும் ஒரு வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மலர்ந்திருக்கின்ற இந்த காலை எல்லோருக்குமே சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியை திரட்டும். எல்லோரும் வெளியே செல்லுகின்ற பொழுதும் வீடுகளில் இருக்கின்ற பொழுதும் பாதுகாப்போடு இருந்து கொள்ளுங்கள். நாட்டில் கொரோனாவினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்றது. வெவ்வேறுபட்ட நிலைகளில் இந்த கொரோனாவினுடைய தாக்கம் அதிகமாகி கொண்டிருப்பதை நாட்டில் உணரக்கூடியதாக இருக்கின்றதாகவே எல்லா இடங்களிலும் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பண்டிகைக்காக பொருட்களை வாங்குவதற்காக செல்பவர்கள், இன்னும் இதர தேவைகளுக்காக வெளியே செல்கின்றவர்கள் எல்லோருமே முடிந்தவரை முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுங்கள். தனியால் இடைவெளியை பேணிக் கொள்ளுங்கள், சுகாதாரத்தை பேணிக் கொள்ளுங்கள். முடிந்தவரை பாதுகாப்பு என்பது மிக முக்கியமாகவே இருக்கின்றது. அதோடு நாளைய தினத்தில் நத்தார் பண்டிகைகளை கொண்டாட இருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் எங்களுடைய முன்கூட்டிய நத்தார் தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு உங்களுடைய வீட்டில் பாதுகாப்போடு அந்த கொண்டாட்டங்களை நீங்கள் கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம். சரி, நிகழ்ச்சியில் நாங்கள் இன்றைய நாளிலும் ஒரு முக்கியமான தலைப்பில் பேச இருக்கின்றோம். அதைவிட வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியின் முதற் பகுதியாக சிந்திக்க சில நிமிடம் பகுதி இருக்கிறது, பார்ப்போம். நம்பிக்கை என்பது புயல் காற்றில் துவளும் மென்மலர் அல்ல, அடிபெயரா இமயம் போன்றது. நம்பிக்கை என்பது புயல் காற்றில் துவளும் மென்மலர் அல்ல, அடிபெயரா இமயம் போன்றது. வணக்கம் ஹேபிட்டலின் முதல் பகுதியான சிந்திக்க சில நிமிடம் பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். நல்ல கருத்து காலை வேளையிலேயே பெற்றிருக்கிறது என்று தான் கூற வேண்டும். அதாவது நம்பிக்கை என்பது புயல் காற்றில் அடித்து செல்லப்படும் ஒரு மென் மலர் அல்ல, அதாவது என்றுமே அசையாத, அசைந்து கொடுக்காத இமயமலையை போன்றது என்றவாறு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். என்றுமே நம்முடைய வாழ்வில் நாம் செய்யும் காரியங்களாக இருக்கட்டும், நாம் பயணிக்கின்ற பாதையாக இருக்கட்டும், நாம் தேடிக்கொண்டிருக்கின்ற நம்முடைய லட்சியமாக இருக்கட்டும், எத்தனை இடையூறுகள் வந்த போதும் நம்மீதான நம் நம்பிக்கை என்றுமே அசையாது. எத்தனை ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் மற்றவர்களின் ஏளனங்களுக்கும் அசையாது. நமது லட்சியத்தில் நாம் பயணித்தோமே ஆனால் நம் மீதுள்ள தன்னம்பிக்கையோடு நம் வாழ்வு சிறக்கும் என்ற உண்மையான கருத்தை வலியுறுத்தி சென்றிருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியான இறைவணக்கம் பகுதியின் சைவ சிந்தனை பகுதி தயாராக இருக்கின்றது. கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஆடல் வல்லானுடைய அற்புத கருணையினாலே திருவம்பாவை 4வது நாளாகிய இன்று அந்த விரதம் பற்றிய சிந்தனைகளோடு தொடர்ந்தும் நாங்கள் இணைந்திருக்கலாம். பகவத்கீதையிலே கிருஷ்ண பரமாத்மா மார்கழி மாதமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லியதை பற்றி நேற்றைய தினம் சிந்தித்திருந்தோம். அதாவது எங்களுடைய மனம் எங்களை அறியாமலே லயப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கிறது. ஆடி மாதம் எப்படி அம்பாளுக்கு உகந்ததோ அதுபோல இந்த மார்கழி மாதம் சிவபெருமானுக்கும் திருமாலுக்கும் உகந்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த மாதமாகிய மார்கழி மாதத்திலே வருகின்ற இந்த திருவாதிரை விரதமும் உயர்ந்தது. ஆகவேதான் இத்தகைய விதிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று பற்றி நேற்றைய தினம் சிந்தித்திருந்தோம். இந்த மார்கழி மாத திருவாதிரை விரதம் விசேடமாக நடராஜ பெருமானுக்கு உரியது என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். இந்த திருவம்பாவை விரதம், அதாவது இந்த திருவாதிரை பெருவிழா சிதம்பரத்திலே வெகு சிறப்பாக நடைபெறும். அதாவது ஆடல் வல்லான் அற்புத கோலம் கொண்டு அருள் பாலிக்கின்ற கனக சபையாகிய பொன்னம்பலம் என்று அழைக்கப்படுகின்ற திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்திலே இந்த திருவாதிரை பெருவிழா அதிசிறப்பாக நடைபெறும். அதுபோல ஈழத்திலே
ஈழத்து சிதம்பரம் என அழைக்கப்படுகின்ற காரைநகர் சிவன் கோயிலிலே கூட இந்த திருவாதிரை பெருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய ஈழத்திலே இருக்கக்கூடிய அனைத்து சிவாலயங்களிலும் இந்த திருவாதிரை பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. ஆகவே நாங்கள் எல்லோரும் கட்டாயம் இந்த வழிபாடுகளிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள். திருவாதிரையிலே தரிசனம் செய்பவனுக்கு அந்த தில்லை கூத்தப்பெருமானுடைய திருவருள் நிச்சயம் கிடைக்கும் என்பது ஆன்றோர்கள் அனுபவத்தில் கண்ட உண்மை. ஆகவே தில்லை கூத்தப்பெருமானை இந்த திருவாதிரை விரத காலத்தில் தரிசிப்பது பெரும் புண்ணியம் அளிக்கக்கூடியது. கனக சபையிலே ஆடல் புரிகின்ற ஆடல் வல்லானாகிய நடராஜ பெருமானுக்கு உகந்த இந்த விரதம் எங்களுக்கு கைமேல் பலன்களை அளிக்க வல்லது. சிதம்பரம், சித் என்று சொன்னால் அறிவு, அம்பரம் என்று சொன்னால் வெட்ட வெளி. ஞானாகாச தலமாகிய சிதம்பரத்திலே பெருமான் வெட்ட வெளியிலே எதுவுமே இல்லை. அருணகிரிநாதர் சொல்லுவார், யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே என்று சொல்லி கந்தர் அனுபூதியிலே சொல்லுவார். சைவ சித்தாந்தத்திலே மிக உயர்ந்த ஒரு நிலை, ஆன்மீகத்திலே உயர்ந்த ஒரு நிலை. அதாவது நானும் கிடையாது, யாரும் கிடையாது, எல்லாம் போய் அகன்ற ஒரு பெருவெளியில் ஆன்ம நிலைப்பாட்டில் அவனோடு நான் ஒன்றித்து விட்டேன், நான் சிவமாகி விட்டேன் என்கின்ற அந்த நிலையிலே ஆடுகின்ற கூத்தப்பெருமானுடைய திருத்தலம்தான் சிதம்பரம். சிதம்பரத்திலே சிதம்பர ரகசியம் மிக முக்கியமானது. எல்லோரும் சொல்லுவார்கள் இல்லையா, ரகசியம் என்று சொன்னால் சிதம்பர ரகசியம், அதை சொல்லக்கூடாது என்று சொல்லுவார்கள். அப்படி என்ன ரகசியம் இருக்கிறது என்று கேட்டால் பெரிதாக ஒன்றும் கிடையாது. சிதம்பர ரகசியம் என்று சொன்னால் சிதம்பரத்திலே நடராஜ பெருமான் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார், அதாவது தெற்கு நோக்கி ஆடல் புரிகிறார். அப்படி தெற்கு நோக்கி ஆடல் புரிகிற பெருமானுக்கு வலது பக்கத்திலே ஒரு திரை தொங்க விடப்பட்டிருக்கும். அந்த திரையை விலக்கி தீபாராதனை காட்டுவார்கள். அந்த திரையை விலக்கினால் அங்கே ஒரு தங்கத்தினாலான வில்வ மாலை போடப்பட்டிருக்கும். அந்த திரையை விலக்கியவுடன் வானவெளி அதற்குள்ளாலே தெரியும். அதுதான் சிதம்பர ரகசியம் என்று சொல்லுவார்கள். அதாவது பஞ்சபூத தலங்களிலே ஆகாய அம்சமாக விளங்கக்கூடியது இந்த சிதம்பரம். அந்த ஆகாய, அதாவது அண்ட வெளியாக அண்ட சராசரமாக எங்கும் பறந்து வியாபித்து இருக்கிறான் தில்லை கூத்தப்பெருமான் என்பதைத்தான் அந்த சிதம்பர ரகசியம் புலப்படுத்தி நிற்கிறது. ஆகவே தான் அதை சிதம்பர ரகசியம் என்று சொன்னார்கள். உண்மையிலே அது ரகசியம்தான். அதை ஆராய போனால் விளக்கமே கிடைக்காது. ஆராய்ந்து கொண்டே போகக்கூடியதாக ஒரு சூழ்நிலை தான் எங்களுக்கு உருவாகும். அதனால் தான் அன்றைக்கே பெரியவர்கள் சொன்னார்கள், அறிவியல் ஆராய்கிறது, ஆன்மீகம் ஆராய்பவன் யார் என்கிறது என்று சொன்னார்கள். ஆன்மீகத்திலே ஆராய்ச்சி இருந்தால் எங்களுக்கு அதனால எந்த பலனும் கிடைக்காது. ஆன்மீகத்தை அனுபவிக்க வேண்டும், அறிவியலை ஆராய வேண்டும். அப்படி இந்த சிதம்பர ரகசியத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். சிதம்பரத்திலே கூத்தாடுகின்ற பெருமான் எவ்வளவோ மகத்துவம் பொருந்தியவன். அவனுக்கென்று சில மகிமைகள், சிறப்புகள் இருக்கிறது. அப்படி சிதம்பரத்திலே ஆடல் புரிகின்ற ஆடல் வல்லானுடைய மகிமைகளை பற்றி நாளைய தினம் தொடர்ந்தும் சிந்திக்கலாம் என்று சொல்லி உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். இறைவனை வழிபடுவதற்கான பொதுவான நாட்களாக வருடம் முழுவதையும் நாங்கள் வைத்திருந்தாலும் சிறப்பாக இந்த மார்கழி மாதம் சைவர்களுக்காக சிவனை வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாக இருக்கின்றது என்கின்ற வகையில் இன்றைய சைவ சிந்தனை அமைந்திருந்தது. தொடர்ந்து கிறிஸ்தவ சிந்தனை தயாராக இருக்கிறது, பார்ப்போம் கிறிஸ்தவ சிந்தனையை. கேபிட்டல் தொலைக்காட்சி இறைவணக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். பிரியமானவர்களே, உங்களுடைய மகிழ்ச்சி எங்களுடைய சந்தோஷம். அதற்காகவே நாங்கள் ஆவலோடு கூட இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே பேரானந்தம். இன்றைக்கு மகிழ்ச்சிக்காக, சந்தோஷத்துக்காக, இன்றைக்கு பூரண வாழ்க்கைக்காக நாங்கள் அநேகர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த பிரயாசத்தின் வழியாகத்தான் இங்கே பரிசுத்த வேதாகமத்தின் ஊடாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான, ஒரு சந்தோஷமான நிகழ்வை நீங்கள் காணும்படியாக, சந்திக்கும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும்படியாக இங்கே பரிசுத்த வேதாகமத்திலே எபிரேயர் 5:9 அவங்களுக்கான ஒரு பரிந்து பேசல் காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவர் பூரணர் ஆன பின்பு பலியாகுதல், அவர் பூரணர் ஆன பின்பு பலியாகுதல், அதனால் என் வலியை அவர் புரிந்து கொண்டார் என்று இங்கே நாங்கள் சில வியாக்கியானங்களை பார்க்கின்றோம். ஆகவே அவர் பூரணராக இருக்கிறபடினாலே அவர் என்னுடைய எல்லா விதமான வலிகளையும் அவர் புரிந்து கொண்டார்.
அவர் பூரணரான பின்பு அவர் பலியானார். ஆகவே அவர் தெய்வம் என்ற ஒரு அடிப்படை கொள்கையை நாங்கள் பூரணமாக காண்கின்றோம். அவர் தெய்வமாக இந்த உலகத்துக்கு அங்கே பார்க்கிறோம் வராதபடி மனிதனாக வந்து அவர் தான் தெய்வம் என்றதை உறுதிப்படுத்தினதை நாங்கள் இந்த இடத்துல பார்க்கின்றோம். ஆகவே இந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே அவர் பூரணமான பின்பு பலியாகுதல், அதனால் என் வலியை அவர் புரிந்து கொண்டார். இன்றைக்கு என் அன்பான சகோதர பிள்ளைகளே, என்னுடைய வலியை என்னுடைய வேதனைகளை புரிந்து கொள்வதற்கு யாருமே இல்லை என்று நீங்கள் கவலைப்படலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் யாராக இருக்கட்டும் பாருங்கள், இன்றைக்கி ஒரே ஒரு காரியம், இந்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இந்த தொலைக்காட்சிக்கு முன்னால் உட்கார்ந்து ஒருவேளை நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு அங்கும் இங்குமாய் நடந்து உங்கள் வேலை காரியங்களை செய்து கொண்டு இதை செவியினால் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்று, பூரணமான தெய்வம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே காரியம் எப்படின்னு சொன்னால், எபிரேயர் 5:9 அவர் பூரணமான தெய்வமாக இருக்கிறபடினாலே அவர் உங்களோட வலியை புரிந்து கொண்டார். அதற்காகவே அவர் பலியானார். அதனாலே அவருடைய பலியின் சிந்துதல் பார்க்கிறோம். அவருடைய இரத்தம், அவருடைய தழும்புகள் உங்களுடைய வாழ்க்கையிலே பூரண குணத்தை கொடுக்கும்படியாக இந்த வாக்கியத்தை உங்களுக்கு நாங்கள் தருகின்றோம். இதை கேட்கிட்டு கொண்டிருக்கிற அனைத்து பேருடைய வாழ்க்கையிலும் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம், உங்களுடைய வலியை அவர் புரிந்து கொண்ட தெய்வம், உங்களுடைய பலவீனங்களை அவர் புரிந்து கொண்டவர். அதனாலே உங்கள் துக்கத்துக்கு பதிலாக இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய சந்தோஷத்தை நீங்கள் காண்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு, புதிய மகிழ்ச்சியை நீங்கள் காண்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஆகவே என் வலி, சில பேருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாமல் அநேகர் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் அருமையான சகோதரியே சகோதரனே, உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள இந்த செய்தியின் வழியாக இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய காரியங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிற காரியம், நீங்கள் கஷ்டப்படுகிறதையும் வேதனைப்படுகிறதையும் அவர் உங்கள் அருகில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். காரணம், இந்த செய்தியை நீங்கள் உங்கள் செவிகளால் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் புரிந்து கொண்டார். உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் புரிந்து கொண்டு உங்களுடைய இருதயத்துக்கு தக்கதான ஒரு பதிலை கர்த்தர் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே இதை நீங்கள் கேட்டு நான் இந்த உள்ளத்தில் நான் என்னை ஏற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான காரியம் நடப்பதற்கு ஒரு வாய்ப்புண்டு. உண்மையிலேயே உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெய்வம் ஆண்டவராய் இயேசு. உங்களுடைய மனதை ஒருவேளை உங்களுடைய உறவுகள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்திலே கணவன் மனைவி ஒருத்தர் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக, உங்களுடைய மனதை அறிந்து கொள்ளக்கூடியதாக, உங்களுடைய வேதனைகளை அவர் பார்க்கத்தக்கதாக உங்களுக்காய் அவர் பிரார்த்தனை செய்கிறவராய் காணப்படுகிறார். அதனாலே இந்த நாட்களிலே இந்த வசனத்தை கேட்டு இந்த தொலைக்காட்சிக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை செவிகளை மடக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கும்படியாக இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான வலிகள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் மாற்றி உங்களோட வாழ்க்கையில் ஒரு புதிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரும்படியாக நாங்களும் உங்களுக்காக ஆவலோடு கூட ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இதை கேட்ட அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கும். ஆண்டவராய் இயேசு உங்கள் வலிகளை போக்கி உங்கள் வேதனைகளை புரிந்து கொண்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பகுதியின் கிறிஸ்துவ சிந்தனை பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். அதாவது பாலன் அவர்கள் பிறப்பு நாள் இது நம்மிடம் பெற இருக்கிறது. அதாவது நத்தார் தினம் நாளை தினமாக அமைந்திருக்கின்றது. எனினுமே கூட யார் எங்களை எப்போதும் கைவிட்ட போதும் இறைவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் கஷ்டங்களும் சரி நஷ்டங்களும் சரி எந்த சூழ்நிலையும் இறைவன் கைவிடுவதில்லை. எங்களோடு அவர் பயணிக்கின்றார், எங்களை அவர் பாதுகாக்கின்றார், எங்களுக்கு துணையாக எந்த நிலையிலும் இறைவன் இருக்கின்றார் என்ற நல்ல கருத்தை கூறி சென்றிருக்கின்றது அந்த கிறிஸ்தவ சிந்தனை பகுதி. தொடர்ச்சியாக அடுத்த பகுதியாக ராசி பலன் பகுதியோடு இணைந்திருக்கலாம். கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் 2020ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. காலை 7:08 வரை. பின் அச்சுவினி. ராசி மேடம். இன்றைய சுப நேரம் 7:56 முதல் 9:26 வரை. ராகு காலம்
1:56 முதல் 3:26 வரை. நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்ப்போம். மேடராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகள் மிகுந்த நாளாக இருக்கும். தொழிலில் பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். உங்களுடைய வருமான பற்றாக்குறை ஏற்படலாம். மிகுந்த சிரமங்களும் சிக்கல்களும் தோன்றக்கூடிய வாய்ப்பினை தருவதாக அமையலாம். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும். உங்களுடைய செயற்பாடுகள், உங்களுடைய நகர்வு, உங்களுடைய நண்பர்களுடன் நீங்கள் சேர்ந்து செயல்பட போகும் விடயங்கள், இவைகளில் மிகுந்த நிதானம் வேண்டும். தொல்லைகள், சிரமங்கள், சிக்கல்கள், நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். பற்றாக்குறை ஏற்படலாம். பலருடைய உதவியை நாடி நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். ஆகவே மிகுந்த அவதானம் வேண்டும். வியாபாரத்தில் வீழ்ச்சி ஏற்படலாம். கல்வியில் முடக்கம் ஏற்படலாம். ஆகவே எந்த துறையானாலும் நீங்கள் மிக நிதானித்து நின்று செயல்படுத்துவதே சிறந்ததாகும். இடபராசி அன்பர்களே, இன்றைய நாள் மிகுந்த சிறப்பான நாளாக உங்களுக்கு விடிந்திருக்கின்றது. உங்களுடைய கருமங்கள், உங்களுடைய செயற்பாடுகள், நீங்கள் சந்திக்க போகின்ற நபர்கள், உங்களுடைய உற்றார் உறவினர், இவர்களிடமிருந்து நல்ல செய்திகள், நல்ல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைய நாள் மிகுந்த சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு விடிந்திருக்கின்றது. எதிலும் எப்பவும் முன்னேற்றமே தென்படும். ஆகவே மிகுந்த அக்கறையோடும் அடுத்தவரை அனுசரித்து போவதோடும் உங்களுடைய செயலாக்கம் மிகுந்த வெற்றியை தரும் ஒரு சிறப்பு திருநாளாக இன்றைய நாள் உங்களுக்கு விடிந்திருக்கின்றது. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் மிகுந்த வெற்றியை சந்திக்கக்கூடிய, அதிக லாபத்தை சந்திக்கக்கூடிய, மிகுந்த மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு விடிந்திருக்கின்றது. ஆகவே இந்த நாளிலே நீங்கள் செயல்படுத்த போகின்ற விஷயங்கள் உங்களுக்கு மிகுந்த நல்லவையே தரக்கூடியதாக இருக்கும். சிறப்பை தரும், லாபத்தை தரும், சந்தோஷத்தை தரும், குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி ஏற்படும், அளவுக்கு அதிகமான பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பினையும் தருவதாக அமைகின்றது. கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் மிகுந்த சிறப்பான நாளாகும். நீங்கள் ஒரு செயல் வீரர். எதையுமே திட்டமிட்டவாறு செய்து முடிப்பீர்கள். அது எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அதனை நீக்கி அதனை வெற்றிகரமாக மாற்றி உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை பொருந்தியவர். உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய பண்பாடுகள் மிக சிறப்பானவை. நீங்கள் எல்லோரோடும் நல்ல தன்மையை வைத்தே நீங்கள் பழகுவீர்கள். எந்த விதமான தீய நோக்கங்களும் உங்களுடைய மனதிலே இருக்காது. ஆகவே உங்களுக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாளாகும். தொழிலில் அதிக முன்னேற்றம் தென்படும். புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் வரும். வியாபாரத்தில் அதிக சிறப்பு ஏற்படும். கல்வியிலும் நீங்கள் மேலோங்கி நிற்கக்கூடியதாக சந்தர்ப்பம் அமையும். ஆகவே இன்றைய நாள் மிகுந்த சிறப்பான ஒரு நாளாகும். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகும். அது உங்களுடைய செயற்படுத்த போகின்ற விடயத்தை பொறுத்தே உங்களுடைய நாள் தீர்மானிக்கப்படுகின்றது. நல்லதை நல்ல விதமாக எண்ணி நன்மை தரக்கூடிய விடயத்தை நீங்கள் செயல்படுத்துவீர்களானால் இன்றைய நாள் அதிக சிறப்பான ஒரு நாளாகும். இன்றைய நாளிலே நீங்கள் அதிக வெற்றியை ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் கணிக்கப்படுகின்றது. எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் இலகுவாக அதனை செய்து முடித்து விடுவீர்கள். அடுத்தவருடைய பாராட்டையும் புகழையும் பெறக்கூடியதாக இருக்கும். ஆனால் உங்களுடைய கோபத்தையும் பொறுமையின்மையையும் தகர்த்து அதனை நிராகரித்து அதனை தள்ளி வைத்து உங்கள் செயற்பாட்டிலே மிகுந்த பொறுமையோடும் பக்குவத்தோடும் நீங்கள் செயல்படுவீர்களானால் மிகச் சிறப்பான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் ஒரு கனகச்சிதமான நாள். உங்களுக்கு எதையுமே நீங்கள் மிக இலவாக செய்து முடித்து விடுவீர்கள். அதிக லாபம் பெறக்கூடிய நாளாக இருக்கின்றது. தடைபட்டு போன பொருட்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய ஆடை ஆபரணங்கள், கொள்வனவுகள், காணி, வீடு இவைகளை பற்றி நீங்கள் புனரமைப்பு செய்வதற்குரிய திட்டங்கள் இவைகளை வகுத்து அதனை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பினை தரும் நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. ஆகவே வியாபாரத்திலோ கல்வியிலோ
உங்களுடைய உத்தியோக உயர்விலோ நீங்கள் அதனை செயலாக்க நினைப்பீர்களானால் நிச்சயமாக அது உங்களுக்கு அனுகூலமான ஒரு பலனை தரும் என்பதில் ஐயமில்லை. துளாராசி அன்பர்களே, நேர்மையின் நிதானமும் ஒருங்கே அமையப்பெற்ற நீங்கள் ஒரு புத்திஜீவியாக இருக்கக்கூடிய வாய்ப்புள்ளவர். எதனையும் நிதானமாகவும் நேர்மையாகவும் சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய ஒருவராக இருக்கின்றீர்கள். நேர்மைக்கு பஞ்சமில்லை. நீங்கள் நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய ஒருவர். அதை நல்ல முறையிலே மற்றவர் பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய புத்தி கூர்மையினாலே பல காரியங்களை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய செயல் வடிவம் நிறைவு பெறும். சிரமந்தராமல் இலகுவாக உங்களுடைய செயலாக்க நிறைவேறக்கூடிய வாய்ப்பு, பண வசதி, நண்பர்களுடைய உதவி, பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம், குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி போன்ற நல்ல நிறைவு தரும் விடயங்கள் இன்றைய நாளிலே உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் விறுவிறுப்பான நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட போகின்றீர்கள். உங்களுடைய வேகமும் ஆளுமையும் உங்களுடைய செயற்பாட்டிலே உங்களுடைய செயற்திறனை எடுத்து காட்டுவதாக அமையப் போகின்றது. ஆகவே இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாளாகும். இன்றைய நாளிலே நீங்கள் மேற்கொள்ளும் எந்த விடயமானாலும் அது சிறப்பாகவும் நேர்மையாகவும் நீங்கள் செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கும். முன்கோபங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அதிக தீவிர வேகத்தை குறைத்து கொள்ளுங்கள். ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே வேகமாக செயல்படுங்கள். நிறைவு தரும் கர்மங்களையே நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள். அதை நிறைவேற்றியே தீர்வீர்கள். உங்களுடைய இலக்கு நிறைவாகவே நடந்து முடியும். தனுராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே அதிக செலவுகளுக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதிக மன உளைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிக தொல்லைகளும் சிரமங்களும் வந்து செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆகவே இன்றைய நாளை நீங்கள் மிகவும் நிதானமாக சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். இந்த நாளிலே உங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வரலாம். அதை நீங்கி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் நிதானமாக செயல்படுங்கள். நிதானம், நேர்மை, கடமை, கண்ணியம் இவைகளெல்லாம் உங்களுக்கு கைவந்த ஒரு கலை. நேர்மை தவறாத ஒரு நல்ல ராசியை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். அந்த ராசியிலே நீங்கள் உதித்துள்ளீர்கள். ஆகவே உங்களுடைய ராசியினுடைய மகிமை உங்களிலே தெரியும். ஆகவே இன்றைய நாள் மிக நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். அதை மனதில் நிறுத்தி நீங்கள் செயல்படுங்கள். மகர ராசி அன்பர்களே, ஜென்மத்தில் வியாழ பகவானும் சனி பகவானும் இருப்பதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைந்திருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் செயற்படுத்த போகும் எந்த விடயமானாலும் வெற்றி தரக்கூடியதாக அமையும். உங்களுடைய தொழிலே அதிக முன்னேற்றம் தென்படும். அதிகமாக ஒரு தொழிலை விட்டு இன்னும் ஒரு தொழில் கூட செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். கூட்டாக சேர்ந்து பிற வியாபாரங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள், தொழில்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். ஆகவே இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக நிதானமாக சிந்தித்து செயற்படுங்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு விடிந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாளிலே நீங்கள் மேற்கொள்ளப் போகும் எந்த விடயமானாலும் உங்களுக்கு அதிக வெற்றியை தரப்போகின்றது. இருமடங்கு உயர்வு உங்களுக்கு உண்டு. துணிந்து எந்த கருமத்தையும் செய்யக்கூடிய ஆளுமை உள்ள ஒருவராக நீங்கள் இருப்பதனால் உங்களுடைய முயற்சிகள் மேலோங்கி உங்களுடைய லாபம் இரட்டிப்பு மடங்காக பெருகி உங்களை அதிக சந்தோஷத்தில் ஆழ்த்துகின்ற நாளாகும். ஆனால் அவை நீங்கள் செய்ய போகின்ற விடயத்தை பொறுத்தே அந்த தன்மை உங்களுக்கு ஏற்படலாம். தீய கர்மங்களை தீய வழியில் நீங்கள் தீர்மானித்து செய்வீர்களானால் மிகுந்த துன்பத்துக்குள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். ஆகவே நிதானமாக சிந்தித்து செயல்படுங்கள். உங்களுடைய செயற்திறன் நிச்சயம் இரட்டிப்பு மடங்காகி உங்களை மிகுந்த மகிழ்ச்சிகரமான ஒரு சூழலுக்கு உங்களை விட்டு செல்லும். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே மிகுந்த சிரமங்கள், சிக்கல்கள், மன கஷ்டங்கள், மன உளைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படும். ஒரு கர்மத்தை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு அதிதீவிர கற்பனையிலே நீங்கள் ஆழ்ந்து விடுவீர்கள். ஆகவே உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய இலக்குகள் நிச்சயமாக நிறைவேறும். ஆனால் சிரமத்துக்கு மத்தியிலே தான் நிறைவேறும். இலகுவாக நீங்கள் அதை செய்து முடிக்க முடியாது. ஆகவே நன்கு தீர்மானித்து திட்டமிட்டு உங்களுடைய செயலை செயற்படுத்துங்கள். நல்ல நண்பர்களை அரவணைத்து கொள்ளுங்கள்.
மற்றவர்களுடைய உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனூடாகத்தான் நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆகவே இன்றைய நாள் மிகுந்த சிரமத்துக்குள்ளான நாளாக இருந்தாலும் ஓரளவு சிறப்பை தரும் நாளாகவும் மலர்ந்திருக்கின்றது. நேயர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்த்தோம். உங்களுடைய தனிப்பலனை ஒரு சோதரரை அணுகி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சோதிடர் சிவகுரு செல்லச்சாமி. நன்றி, வணக்கம். ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை இன்றைய பலன்கள் பகுதியினூடாக பார்த்துவிட்டு இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் நேற்றைய தினம் நாட்டில் இடம்பெற்ற நிகழ்வுகளை செய்திகளின் தொகுப்பாக பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நாளிதழ்கள் ஒரு பார்வை பகுதியோடும் இணைந்திருக்கலாம். நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் நேற்றுடன் நிறைவடைந்துள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் அனைத்து மாணவர்களையும் அடுத்த தரத்திற்கு உயர்த்துவதற்கு அனுமதிக்குமாறு கல்வி அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது. எனவே அனைத்து பாடசாலைகளின் அதிபர்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்று பரவல் காரணமாக பாடசாலைகளின் பரீட்சை நடவடிக்கைகளும் முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மருதநர்மடம் சந்தைக்கொத்தனியில் ஏற்பட்டுள்ள வைரஸ் தொற்றானது மிகவும் வீரியம் கூடியதாக காணப்படுவதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே எதிர்வருகின்ற அனைத்து பண்டிகைகளிலும் பொதுமக்கள் பெருமளவில் ஒன்று கூடுவதை தவிர்த்து சமூக பொறுப்புடன் அமைதியாக வீட்டிலிருந்து கொண்டாடுமாறு வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். எதிர்வரும் நாட்களில் கிறிஸ்துமஸ் மற்றும் புதுவருட பண்டிகைகள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் அவர் இந்த வேண்டுகோளினை நேற்றைய தினம் விடுத்துள்ளார். எதிர்வரும் ஜனவரி மாதம் சிவனொளிபாத மலை யாத்திரைக்கு வருகை தருவதை பொதுமக்கள் தவிர்த்து செயற்படுமாறு நுவர்லியா மாவட்ட செயலகம் கோரிக்கை விடுத்துள்ளது. நுவர்லியா மாவட்ட செயலாளர் ரோகண புஷ்பகுமார நேற்று விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக சிவனொளிபாத மலைக்கு வருகை தருவதை குறித்த காலப்பகுதியில் பொதுமக்கள் தவிர்த்து செயற்படுமாறு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த ஆண்டுக்கான சிவனொளிபாத மலை பருவகால யாத்திரை எதிர்வரும் 29ஆம் தேதி தொடக்கம் ஆரம்பமாவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோவில் பிரதேசத்தில் லட்சக்கணக்கான கலப்பு மீன்கள் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளன. இவ்வாறு கரையொதுங்கிய மீன்களை விலங்குகள் மற்றும் காகங்கள் தூக்கிச் செல்வதுடன் குறித்த பிரதேசத்தில் துர்நாற்றம் வீசி வருகின்றது. இதேவேளை குறித்த நிகழ்வை அரசு அதிகாரிகள் மற்றும் மீன்பிடி திணைக்கள உத்தியோகத்தர்கள், கிராம சபை உத்தியோகத்தர்கள் பார்வையிட்டுள்ளதுடன் கரையொதுங்கியுள்ள மீன்களை உடனடியாக அகற்றும் நடவடிக்கை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சிறைச்சாலைகளை கண்காணிப்பதற்கு விசேட புலனாய்வு துறை பிரிவு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். கண்டி நகரில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார உபில்தனிய குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் திருகோணமலை மாவட்டத்திற்கு வருகை தருவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் சமன் தர்சன தெரிவித்துள்ளார். கடந்த 3 நாட்களில் 70க்கும் மேற்பட்ட கோவிட்-19 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டதன் காரணமாகவே இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் திருகோணமலை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவல் அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுவதால் பொதுமக்களை அவதானமாக செயற்படுமாறும் அவர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். கொரோனா தடுப்பூசியை வழங்கும் நடவடிக்கை நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுவிட்சர்லாந்து அறிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் மத்திய பிரதேசத்தில் உள்ள லூசினி பிராந்தியத்தில் வசிக்கும் பெண் ஒருவருக்கே குறித்த தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. பைசர் பயோடெக் எனப்படும் கொரோனா தடுப்பூசி பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு அடுத்ததாக சுவிட்சர்லாந்து தற்போது அனுமதி வழங்கியுள்ளது. இந்நிலையில் கொரோனா தொற்று பரவலுக்கு எதிரான போராட்டத்தில் தடுப்பூசிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக சுவிட்சர்லாந்து சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் அதாவது இன்றும் கூட சிறந்த தலைப்புடன் தான் நிகழ்ச்சி நகரப்போகிறது என்று கூறலாம். அதாவது பொதுவாக இந்த தலைப்பு எங்களோடு சம்பந்தப்பட்ட தலைப்பாக இருக்கிறது. எங்களுடைய தொலைக்காட்சியோடு சம்பந்தப்பட்ட தலைப்பாக இருக்கின்றது. அதாவது தொலைக்காட்சியும் தொலைநோக்கும் தான் இன்றைய தலைப்பாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் இன்று உங்களை சந்திக்கின்றோம் எனும் போது அதற்கு முக்கிய பங்கு தொலைக்காட்சி வகிக்கின்றது என்று கூற வேண்டும். எனவே எங்களோடு பொதுவாக சம்பந்தப்பட்ட தலைப்பாக இந்த
தலைப்பு அமைந்திருக்கின்றது என்று தான் கூற வேண்டும் இல்லையா திலேஷ்? நிச்சயமாக எங்களோடு மாத்திரமில்லை, அதாவது வந்து தொலைக்காட்சியும் தொலைநோக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களை மக்களோடு இணைக்கின்ற அல்லது தொலைக்காட்சி அறிவிப்பாளர்களை, நிகழ்ச்சி தொகுப்பாளர்களை நேயர்களோடு வாசகர்களோடு இணைக்கின்ற ஒரு பாலமாக இந்த தொலைக்காட்சி இருக்கும். அதே நேரம் இந்த தொலைக்காட்சியினுடைய தேவை என்ன என்பது குறித்தும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். மிக முக்கியமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்திருக்கின்ற ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இந்த தொலைக்காட்சி இருக்கின்றது ஒரு புறம். இன்னொரு புறம் கலை நிகழ்வுகளை கண்டுகளிக்கக்கூடியதாக, வரலாற்று நிகழ்வுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் நாட்டில் நடைபெறுகின்ற விடயங்களை, செய்திகளை, முக்கிய விடயங்களை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு ஏதுவான தனியே ஒரு வீட்டில் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வலையமைப்பாக அல்லது ஒரு ஊடகமாக இந்த தொலைக்காட்சியை நாங்கள் சொல்லலாம். அது மாத்திரம் இப்பொழுது சமூக வலைத்தளங்களிலும் பல தொலைக்காட்சிகள் இருக்கின்றது. ஆனால் சமூக தொலைக்காட்சிகள் வந்து அதிகமாக கிராமப்புறங்களிலோ அல்லது அனைத்து மக்களையும் சென்றடைகின்றதோ என்று சொன்னால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். ஆனால் அதே நேரம் சாதாரண ஒரு தொலைக்காட்சியாக இருந்தால் அந்த தொலைக்காட்சி அலைவரிசையினூடாக அந்த நிகழ்வுகளோ சரி, அந்த சம்பவங்களோ சரி, செய்திகளோ சரி, எல்லாமே எல்லா மக்களையும் சென்றடையக்கூடிய வழி இருக்கின்றது. அதே நேரம் இந்த தொலைக்காட்சி என்கின்ற பொழுது ஆரம்ப காலங்களில் அது எவ்வாறு இருந்தது, இப்பொழுது எவ்வாறான செல்வாக்குக்குள் வந்திருக்கின்றது, அல்லது வீட்டில் வந்து இப்பொழுது அத்தியாவசிய பொருட்களில் ஒன்றாக மாறி இருக்கின்றது தொலைக்காட்சி என்று சொல்லலாம். தொலைபேசி, தொலைக்காட்சி எல்லாமே அத்தியாவசிய தேவைக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. தொலைக்காட்சி என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சொல்லை பிரித்து பார்க்கலாம். தொலை சக காட்சி, அதாவது தொலை தூரங்களில் நடைபெறுகின்ற தூரமான இடங்களில் வேறு உலக எங்கு நடந்தாலும் அந்த நிகழ்வுகளை நாங்கள் வந்து எங்கள் முன் காட்சியாக்குகின்ற ஓர் செயற்பாடு. எந்த இடங்களில் நடைபெறுகின்ற விடயங்களாக இருந்தாலும் அதை நாங்கள் எங்களுடைய வீடுகளில் இருந்து கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றதுன்னு சொன்னால் தொலைக்காட்சியாக இருக்கின்றது. வானொலி நாங்கள் கேட்கக்கூடியதாகத்தான் இருக்கும், ஆனால் தொலைக்காட்சி அந்த விஷுவலையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே கண்ணூடாக நாங்கள் காட்சிகளை கற்பனையில் காணுவதற்கும் நிஜமாக இந்த காட்சிகள் இவ்வாறு தான் இருக்கின்றது என்பதை காணுவதற்கும் பல வேறுபாடுகள் இருக்கும். நாங்கள் கற்பனையில் காணுகின்ற பொழுது சில விடயங்களை கொண்டு கூட்டி பார்ப்போம், சில விடயங்களை நாங்கள் தவிர்த்து விடுவோம். கற்பனையில் நாங்கள் உருவாக்குகின்ற பொழுது எங்கள் ஒவ்வொருவருடைய கற்பனைகளும் வேறுபட்டிருக்கும். ஆகவே இந்த தொலைக்காட்சியூடாக வருகின்ற காட்சியானது சரியான நேர்த்தியான காட்சியை அப்படி எங்களுக்கு தந்துவிட்டு செல்லும். ஒரு விபத்து இடம்பெற்றிருக்கின்றது என்று சொன்னால், அந்த எரிமலை வெடித்திருக்கின்றது என்று சொன்னால், அந்த எரிமலை வெடிப்பு என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் அதை எங்களுடைய கற்பனை கண்ணால் பார்க்கின்ற பொழுது அது எவ்வாறு இருக்கும் என்று சொல்கின்ற ஒரு கேள்வியோடு கூடியதாக தான் நாங்கள் பார்ப்போம். ஆனால் தொலைக்காட்சியில் அதை பார்க்கின்ற பொழுது அந்த கற்பனையில் எங்களிடம் இருந்த கேள்விகள் எல்லாவற்றுக்குமே பதில் கிடைத்துவிடும். ஆகவே மனிதனுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்கக்கூடிய ஒரு ஊடகமாக தொலைக்காட்சி இருக்கின்றது. ஒவ்வொரு கேள்விகளுக்கு இன்று என்ன நடைபெற்றது, இன்றைய ராசிக்கான பலன் என்ன, இன்று என்னென்ன நிகழ்வுகள் என்னை சந்தோஷப்படுத்தும், எந்த விடயங்களை நான் அதிகமாக பார்க்கலாம், எந்த விடயங்கள் எனக்கு தேவை, இப்படி ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கின்ற அந்த கேள்விகள், மனிதனுக்கு எழுகின்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் விடையளிக்கின்ற ஒரு ஊடகமாக நாங்கள் தொலைக்காட்சியை சொல்லலாம். கட்டாயமாக தொலைக்காட்சி என்று குறிப்பிடும்போது இருவேறு அர்த்தங்களும் வரக்கூடியதாக இருக்கும். ஒன்று வந்து தொலைக்காட்சி பெட்டியையும் குறிப்பிடலாம். அந்த தொலைக்காட்சி பெட்டியும் கூட தொலைக்காட்சி என்றே குறிப்பிட முடியும். அது அவ்வாறு எங்களுடைய நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒளிபரப்புகின்ற தனியார் இதாக இருக்கலாம். அவ்வாறு தனித்தனி இதாக தொலைக்காட்சி என்று குறிப்பிடலாம். குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சி தொலைக்காட்சி என்று குறிப்பிடலாம். அவ்வாறு இருக்கும்போது இருவேறு அர்த்தங்கள் பெறப்படுகிறது. நாம் தொலைக்காட்சி பெட்டியை பொதுவாக நோக்கும் போது அதனுடைய வரலாறு பற்றியும் சில வழிகளில் சிந்திக்க வேண்டியிருக்கும் இல்லையா? அவ்வாறே வானொலி எங்களுடைய தொலைக்காட்சிக்கு முன்னோடியாக இருந்தது வந்து வானொலி. அதாவது ஒரு இலத்திரை ஊடகத்துக்குள் எவ்வாறு ஒலியை கொண்டு வர முடியும் என்ற ஒரு கேள்வி இருந்தது. ஒரு ஆச்சரியமாக கூட அந்த காலங்களில் இருந்திருக்கும். 1920களில் வந்து மார்க்கோனி முதலாக வானொலியை கண்டுபிடிக்கின்றார். கண்டுபிடித்ததன் பின்பாக எங்களுடைய தொலைக்காட்சிக்கு முன்னோடியாக பல பேர் பல விடயங்களை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். எனினும் தொலைக்காட்சி என்பது உருவம் பெறாமல் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கின்றது. முதலாக கண்டுபிடித்திருக்கின்றார் ஜான் லூசி பேர் என்பவர் தான் தொலைக்காட்சியின் தந்தை என குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். அவர் தான் 1925ஆம் ஆண்டில் வந்து முதலாக தொலைக்காட்சியை உருவாக்கி இருக்கின்றார். அதில் வந்து எவ்வாறு இலத்திரனியல் சாதனங்களுக்குள் ஒலி வரும்போது புகைப்படங்கள், காட்சிகள் எவ்வாறு இதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பல்வேறான ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு அதை முதலாக கொண்டு வந்திருக்கிறார். எனவே அவரை கூட தொலைக்காட்சியின் தந்தை என்று குறிப்பிட முடியும் என்றவாறு அந்த வரலாறு அமைந்திருக்கின்றது. எனினும் எங்களுடைய பழைய காலங்களில் வந்து முன்னைய காலங்களில் வந்து நாங்கள் நோக்கும் போது தொலைக்காட்சிக்கு முன்பதாக வானொலி இருந்தது. வானொலிக்கு முன்பதாக
பத்திரிகைகள் இருந்திருக்கும். அதன் மூலமாக எங்களுடைய செய்திகளையும் சரி உலக நடவடிக்கைகளையும் சரி அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். பத்திரிகையிலிருந்து வானொலி ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கும். வானொலியிலிருந்து இன்னொரு ஆச்சரியமாக தொலைக்காட்சி அமைந்திருக்கும் என்று கூறலாம். இன்றைய காலங்களில் நிறைய தொலைக்காட்சிகள் இருக்கின்றன. நவீன அதாவது தொழில்நுட்ப ரீதியாக தொலைக்காட்சி பெட்டியையும் சொல்லலாம், தொலைக்காட்சியையும் சொல்லலாம், குறிப்பிட்ட அலைவரிசையும் சொல்லலாம். எல்லாம் பல்வேறுபட்ட நவீன வளர்ச்சிகளுக்கு உள்ளாகி செல்கின்றன என்று குறிப்பிட முடியும். எனினும் அந்த காலங்களை நோக்கும்போது இந்த வளர்ச்சிகள் எதுவுமே அந்த காலங்களில் இல்லை என்றுதான் கூற வேண்டும். அதாவது வீடுகளுக்கு ஒரு தொலைக்காட்சி இன்றைய தினம் இருக்கின்றது. அந்த காலங்களை குறிப்பிடும் போது 10 வீட்டுக்கு அப்படி சேர்ந்து குடும்பங்களாக சேர்ந்து அந்த தொலைக்காட்சியை பார்ப்பது வளமையாக இருக்கும் இல்லையா? திலேஸ் கட்டாயமாக எனக்கு சரியாக தெரியவில்லை, நான் கேட்டதின் மூலமாக தான் குறிப்பிடுகின்றேன். ஒரு சுவாரஸ்யமான அனுபவமாகவும் அது இன்று வரை மறக்க முடியாத ஒன்றாகவும் இருக்கும். ஒரு திருவிழா போலவே அமைந்துவிடும் அந்த தொலைக்காட்சி பார்க்கின்ற விட. அதாவது நாங்கள் திரையரங்குகளுக்கு செல்வோம். திரையரங்குகளுக்கு செல்லுகின்ற பொழுதும் எல்லா இடங்களிலுமே திரையரங்கு இருக்காது. அதே நேரம் எல்லோருமே திரையரங்குகளுக்கும் செல்ல முடியாமல் இருக்கும். ஒரு திரைப்படத்தை பார்க்க வேண்டும், சாதாரண மக்களும் பார்க்க வேண்டும் என்ற பொழுது இந்த தொலைக்காட்சி பெரிய ஒரு உதவியை கொடுக்கும். அதே நேரம் எல்லா வீடுகளிலும் தொலைக்காட்சி இருக்காது. ஆகவே தொலைக்காட்சி வைத்திருப்பவர்கள் அதை வாடகைக்கு விடுவார்கள். தொலைக்காட்சி அதோடு டெக், இப்பொழுதெல்லாம் அந்த டெக் எங்கே இருக்கின்றது என்றே தெரியாது. இப்பொழுதெல்லாம் சிடி பிளேயர்கள் தான் இருக்கின்றது. ஆனால் அந்த காலத்தில் டெக் கொப்பியை போடுவார்கள். ஃபிலிம் ரோல் வரும். அதாவது கெசட் இருக்குது தெரியுமா, ரேடியோவில் போடுற கெசட். அந்த கெசட்டுக்கு வர நாடா போலவே கொஞ்சம் பெரிதாக இருக்கும். டெக்குக்கு வர கொப்பி என்று சொல்வார்கள். அந்த கொப்பி, படக்கொப்பி, டெக் இவைதான் மிக பிரதானமாக அது ஒரு காலத்தில் பேர் போன ஒன்றாக இருந்தது. இப்பொழுதெல்லாம் வீடுகளில் இருக்கின்ற ஹோம் தியேட்டர்ஸ் கூட அந்த டெக்கினுடைய மகிமைக்கு ஈடாக இருக்காது என்று சொன்னால் அது அவ்வளவு தூரம் மக்களுடைய ஆசையை தீர்த்த ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இப்பொழுதெல்லாம் அந்த ஒரு பொருள் கிடைக்கின்ற பொழுது அது ஆசைப்படுகின்ற பொருள் கிடைப்பதற்கும் அது என்னுடைய ஆசை தீர்ந்ததன் பின்னர் கிடைப்பதற்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. என்னென்று சொன்னால் அப்பொழுது ஆசைப்படுகின்ற பொழுது கிடைக்கின்ற பொழுது அது ஒரு சந்தோஷத்தை அதிகமாக தரும். ஆசை தீர்ந்ததன் பின்னர் கிடைக்கின்ற பொழுது ஒரு மேலதிகமான விடயமாகத்தான் இருக்கு. ஆகவே டெக் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் நான் நினைக்கின்றேன் 90கள் 90s கிட்ஸுக்கு எல்லாமே அதிகமாக 90s கிட்ஸோடு முடிந்த ஒரு சகா வரலாறு தான் அந்த கொப்பி டெக். தொலைக்காட்சி படம் பார்க்க வேண்டும், திரைப்படம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் யாராவது ஒரு வீட்டில் அதை ஏற்பாடு செய்வார்கள். ஒரு பெரிய முத்தம் இருக்க வேண்டும். அந்த முத்தம் பெரிய முத்தமாக இருந்தால்தான் பலர் இருக்கலாம். ஆகவே பெரிய முட்டம் ஒன்றை தயார் செய்து டிவி பெட்டி கொண்டு வருவதற்கு முன்னரே அந்த முத்தத்துக்கு நன்றாக தண்ணியெல்லாம் தெளித்து கூட்டி விடுவார்கள். கூட்டிவிட்டு தொலைக்காட்சி பெட்டியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் பெரிய தரப்பால் விரிப்பார்கள். ஆக்கள் இருப்பதற்கு தரப்பால் விரித்து தரப்பாலுக்கு பின்னர் சுற்ற வர கதிரைகள் எல்லாம் பாங்குகள் எல்லாம் போட்டு பேர்ந்து பெரியவர்கள் இருப்பார்கள். சிறுவர்கள் எல்லோருக்குமே அது ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். சந்தோஷம் என்றால் அளப்பெரிய சந்தோஷம். நாங்கள் டிவி பார்க்க போகிறோம். அதே நேரம் இந்த தொலைக்காட்சி இயக்குவதற்கு மின்சாரம் கூட அந்த காலங்களில் பலர் வீடுகளில் இல்லை. நாட்டிலேயே பல இடங்களில் மின்சாரம் இல்லாமல் இருந்த காலத்தில் இந்த தொலைக்காட்சிகளை இயக்குவதற்கு ஜெனரேட்டர் கொண்டு வருவார்கள். அதற்கும் வாடகை ஜெனரேட்டர். அதற்கு மண்ணெண்ணெய் விடுகின்ற ஜெனரேட்டர் இருக்கும், பெட்ரோல் விடுகின்ற ஜெனரேட்டர் இருக்கும். அதிகமாக மண்ணெண்ணெய் ஜெனரேட்டர்ஸ் தான் கொண்டு வருவாங்க. சரி, ஜெனரேட்டர் வைக்கிறதுக்கு ஒரு வீடு தேவை. ஏன்னு சொன்னால் ஜெனரேட்டர்லாம் இப்பொழுது மோட்டர்கள் எல்லாம் மெதுவான சத்தத்தோடு இயங்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஆரம்ப காலங்களில் ஜெனரேட்டருடைய சத்தம் அதிக சத்தமாக இருக்கும். லேண்ட் மாஸ்டருடைய மெஷினில் கூட மோட்டரோட விடுவார்கள். ஆகவே அந்த சத்தத்தை தொலைக்காட்சி பெட்டியினுடைய சத்தத்தை இந்த ஜெனரேட்டருடைய சத்தம் பாதிக்கக்கூடாது என்பதற்காக அதை வேறொரு வீட்டில் கொண்டே வைக்க வேண்டும். அந்த வீட்டிலிருந்து மின்சாரத்தை எடுத்து கொண்டு வருவதற்கு நீளமான வயர் தேவை. ஆகவே இவற்றையெல்லாம் அந்த இப்பொழுது பந்தல் சேவை செய்வது போல அந்த காலத்தில் தொலைக்காட்சி சேவை வைத்திருப்பார்கள். அவர்களிடம் போய் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு வந்தால் இந்த படக்கொப்பிகள் அவரிடம் இருக்காது. அதை வாங்குவதற்கு ஒரு கடை இருக்கிறது. இப்பொழுது நான் சிடி கடைகள் போல கொப்பி கடை இருக்கும். கொப்பி கடை என்று சொல்வார்கள். அதை கொப்பி கடைகளில் எல்லாம் புதிதாக என்னென்ன படம் வந்திருக்கிறது என்பதை விளம்பரப்படுத்தியிருப்பார்கள், பேர் எழுதி வைத்திருப்பார்கள். இந்த கொப்பிகளை எடுத்து கொண்டு போவதற்கு எங்களுடைய அடையாள அட்டையை நாங்கள் அங்கே கொடுக்க வேண்டும். வாடகைக்கு கொப்பிகளை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் எங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தி நாங்கள் இவ்வளவு கொப்பியை நாங்கள் கொண்டு வரோம் என்றதை உறுதிப்படுத்துறது எங்களுடைய அடையாள அட்டையை கொடுக்கணும். ஒரு கொப்பிக்கான வாடகை 15 ரூபா ஆரம்பத்தில் இருந்தது. அதுக்கு பிறகு 30 ரூபா ஒரு கொப்பிக்கான வாடகையாக இருக்கும். நாங்கள் 5 கொப்பி எடுத்தோம்னு சொன்னால் 150 ரூபா ஒரு நாள் அந்த கொப்பிக்கான வாடகை. நாங்கள் 3 நாள் வச்சுருந்தால் அது 3 நாளுக்குரிய காசாக மாறிவிடும், பணம் மடங்காக கொடுக்க வேணும். ஆகவே ஒரு நாளுக்கு அந்த 5 படக்கொப்பியும் பார்ப்பார்கள். மாலையில் ஒரு 7 மணி 6:30-7 மணிக்கு தொடங்கினால் மறுநாள் காலை 4-5 மணி வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு திரைப்படங்களாக போட்டு பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் பார்க்கின்ற பொழுது இந்த சிறுவர்களுக்கு அது ஒரு பெரிய திருவிழாவாக இருக்கும்னு சொன்னேன். திரைப்படம் பார்ப்பது இந்த முத்தம் கூட்டுகின்ற பொழுது அவர்களுடைய குதூகலம் ஆரம்பமாகிவிடும். ஆரம்ப காலங்களில் அந்த இசை நிகழ்ச்சிகள் பார்க்க போகின்ற பொழுது கடைகள் இருக்கும். கச்சான் கடை, சேலன் மாங்காய் கடை, மற்ற இந்த தேன் முறுக்குகள், ஸ்வீட்ஸுகள் விற்கிற கடைகள் எல்லாம் இருக்கும். இந்த கடைகள் போலவே திரைப்படம் பார்க்கின்ற பொழுது ஒரு அம்மா, வயது போன அம்மா அவரால் கச்சானோடு இருந்து விடுவார்.
சரியா? இந்த திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு தூக்கம் வருகின்றது என்று சொன்னால் உடனே அந்த அம்மாட்ட போய் 5 ரூபாய்க்கு கச்சான் 10 ரூபாய்க்கு கச்சான் வாங்குவார்கள். அப்படி வாங்கி அது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக, அதாவது பல உறவுகள் ஒன்றாக கூடியிருந்து திரைப்படம் பார்ப்போம். அதே நேரம் போட்டிகளும் இருக்கும். ஒரு வீட்டில் படம் ஓடிவிட்டால் அடுத்த நாள் இந்த வீட்டில் ஓடணும், அவற்றை வீட்டு ஓடினது இந்த வீட்டு ஓடணும், இப்படி என்று சொல்லி போட்டு இந்த கொண்டாட்டங்கள் வீட்டில் வந்தால் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வளமை. அதற்கு முன்பாக அதோடு சேர்ந்ததாக இந்த திரைப்படம் பார்க்குறது இருக்கும். கொண்டாட்டம் 2 நாள் கொண்டாட்டம், 3வது நாள் திரைப்படம் பார்த்தேன். அதே போல் மினி தியேட்டர்கள் இருக்கும், சின்ன சின்ன தியேட்டர்கள் இருக்கும். அதாவது பெரிய திரையரங்குகளாக இல்லாமல் சிறிய திரையரங்குகளாக இருக்கும். அதை வந்து தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பாக ஒரு கண்ணாடி வைப்பார்கள். அந்த கண்ணாடி அந்த தொலைக்காட்சியினுடைய படத்தை பெரிதாக்கி காட்டும். மினி தியேட்டர்களாக இருக்கும். அது தகரக்கொட்டைகளாக அதிகமாக இருக்கும். அதை கடந்துதான் திரையரங்குகளாக இருக்கும். நாங்கள் காட்சியை திரையில் வீழ்த்தக்கூடியதாக இருக்கும். இப்படி பல அந்த தொலைக்காட்சியினுடைய பரிணாமம் என்பது பல வரலாறுகளை கடந்து வந்திருக்கிறது எங்களுடைய வாழ்வியல். கட்டாயமாக நீங்கள் குறிப்பிடுவதை கேட்கும்போது எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பண்டிகை காலம், கொண்டாட்ட காலங்கள் போல் அமைந்திருக்கின்றது அந்த தொலைக்காட்சியின் ஆரம்ப கால வரலாறு எங்களுடைய இடங்களில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாகவும் இருந்திருக்கின்றது. எனவே காரணம் என்னென்ன, கொண்டாட்டங்களின் போது கூட இன்றைய தினங்களில் உறவுகள் கூடுவதில்லை என்று கூறலாம். ஆனால் தொலைக்காட்சியை பார்ப்பதற்காகவே உறவுகள் கூடி மகிழ்ந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள் என்று கேட்கும்போதே காதுக்கு இனிமையாக இருக்கிறது தான் கூற வேண்டும். ஆனால் நான் வளரும் போதே எங்கள் வீட்டில் தொலைக்காட்சி இருந்திருக்கிறது. சிறிய பராயத்திலே எங்கள் தனி வீடுகளுக்கு தொலைக்காட்சி வந்ததனால் எங்களுக்கு அதனுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆசைக்கு எங்கும் அந்த தன்மை எங்களிடம் இல்லை என்று கூற வேண்டும். காரணம், நாங்கள் கேட்க முன்பதாகவே அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, வழங்கப்பட்டு விட்டது என்று தான் கூற வேண்டும். எனவே எங்களுக்கு அந்த பாக்கியம், உங்களை போன்ற ஒரு அந்த மகிழ்ச்சியான சூழலில் ஆசையாக அதை பார்ப்பதை நாங்கள் இழந்து விட்டோம் என்று கூட கூறலாம் இல்லையா? 90கள் என்பது 90s கிட்ஸ் என்கின்ற தலைமுறை என்பதை சாதாரணமாக நினைத்து விட முடியாது. என்று சொன்னால் ஒரு வளர்ச்சி படியில், ஒரு பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும் அல்லது நவீன விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சியாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே வளர்ச்சியையும் கண்டவர்கள், அதே நேரம் வளர்ச்சிக்கு முன்பான வாழ்க்கையையும் வாழ்ந்தவர்கள் என்று சொன்னால் இந்த 90களில் வாழ்ந்தவர்களை சொல்லலாம். ஏனென்று சொன்னால் அந்த காலகட்டங்களில் தான் எல்லாமே புதிதாக உருவாக்கி கொண்டிருந்தது. பல ஆச்சரியங்களுக்கான விடைகளும் கிடைத்து கொண்டிருந்தது. இந்த திரையரங்குகள் வந்ததாக இருக்கட்டும் அல்லது மினி தியேட்டர்களாக இருக்கட்டும், இந்த வீடுகளில் படம் ஓடுவதாக இருக்கட்டும், எல்லாமே 90களில் வாழ்ந்தவர்களுக்கு தான் இருக்கும். நான் சொல்வது 90கள்னு சொல்கின்ற போது 90s கிட்ஸ் மாத்திரமில்லை, 90s 80s 70s எல்லோருமே வந்து அந்த சுவாரஸ்யங்களை அனுபவித்திருப்பார்கள். அதற்கு பிறகு வந்த தலைமுறைகளுக்கு பல விடயங்கள் தெரியாது. பொதுவாக வெட்டுக்கிணறு, வயல்களில் வெட்டுக்கிணறுகள் மழை காலங்களில் நிரம்பி வழியும். அந்த வேளையில் அண்ணன் தம்பி மாமன் சித்தப்பா என்று சொல்லி ஒரு உறவுகளாக சேர்ந்து அந்த வயல் கிணத்தில் நீந்துவதற்கு செல்வார்கள். குளங்கள் எல்லாம் நிரம்பி வழியும், நீர்நிலைகள் எல்லாமே நிரம்பி இருக்கும். குளத்துக்கு செல்வது, கிணத்துக்கு செல்வது, இப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் இப்பொழுதெல்லாம் அந்த சந்தோஷம் இல்லை. அதே போல் வெட்டு கிணறு என்றாலே என்று பலருக்கு தெரியாது. இப்படியெல்லாம் கிணறு இருக்குமா அப்படி சொல்ல. கப்பியில் தண்ணி அள்ளிய அனுபவங்கள் இருக்காது. கப்பி இல்லாமல் கைத்தில் இழுக்கின்றன. அதுக்கு முன்பாக துலா மிதிக்கின்ற அனுபவங்கள். இந்த தண்ணி தோட்டங்களுக்கு வயல்களுக்கு தண்ணி இறைப்பதற்கே துலா மிதிக்கின்ற விடயம் இடம்பெறும். ஒருவர் துலாவில் ஏறி நடந்து தெரிய வேண்டும், இன்னொருவர் தண்ணியை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இப்படி அது பல சுவாரஸ்யங்கள் எல்லாமே கடந்து வந்திருக்கின்றது. ஆனால் அவை வந்து ஒரு கடினமான மனித வலு அதிகமாக ஈடுபடுத்த வேண்டிய ஒரு விடயங்களாக இருந்தாலும் அதற்குள் பல ஆரோக்கியங்கள் தங்கியிருந்தது என்று சொல்லலாம். உடல் ஆரோக்கியங்கள் இருந்தது. ஏன் எங்களுடைய முன்னோர்களை பார்க்கலாம் ராகவி, விவசாயம் செய்பவர்களாக இருந்தால் அதிகமாக தேநீர் அருந்துவார்கள். இந்த விறகு வெட்டுபவர்கள் எல்லாம் மனத்தியாளத்துக்கு ஒரு முறை கூட தேநீர் அருந்துவார்கள். ஆனால் அவர்களுக்கு சீனி, அதாவது சர்க்கரை வியாதி எதுவுமே வந்ததில்லை, நீரிழிவு நோய் எதுவுமே வந்ததில்லை. ஏனென்று சொன்னால் சீனியில் இருக்கின்ற தன்மை வந்து ஒன்று இருக்கின்றது, கடினமான வேலை செய்கின்ற பொழுது அது குளுக்கோஸாக மாறுகின்றது ஒரு விஞ்ஞான விளக்கம் இருக்கின்றது. ஆகவே அந்த தேநீர் அருந்துகின்ற இருந்தாலும் அவர்களுக்கு அந்த நோய் வராத காரணம் அவர்களுடைய கடின உழைப்பு. ஆனால் இன்று தேநீரை வெறுப்பவர்களும் இனிப்பு அதிகமாக இல்லாத தேநீரை அருந்துபவர்களும் நோய்வாய்ப்படுகின்ற காலமாக இருக்கின்றது. ஆகவே இந்த எல்லாவற்றின் வளர்ச்சியும் சில வேளைகளில் மனிதனை தாக்குகின்றதா என்கின்ற கேள்விதான் எழுகின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு வளர்ச்சி என்பது தேவை என்று சொல்லி எதிர்பார்க்கின்ற பொழுது கிடைக்கின்ற ஒரு தேவையாக இருக்கும், தேவையை பூர்த்தி செய்கின்ற விடயமாக இருக்கும். அதே நேரம் அது அதிகமாகுகின்ற பொழுது அது வந்து எங்களுக்குள் தேவையற்ற விடயங்களையும் ஆரோக்கியமில்லா தன்மையும் ஏற்படுத்தி விடுகின்றது. சரி, இது ஒரு புறம் இருக்குது. இந்த தொலைக்காட்சியினுடைய விடயங்களுக்கூடாக நாங்கள் பலவற்றை கடந்து செல்லலாம். இந்த தொலைக்காட்சிக்குள் இந்த நான் சொன்ன விடயங்களுக்குள் இன்னும் பல சம்பவங்கள் இடம்பெறும். தொலைக்காட்சி வீடுகளில் டிவி ஓட போகுதுன்னு சொன்னால் காதலர்களுடைய சங்கமமாகவும் அது இருக்கும். அங்கே தந்தையர்கள், பெண் பிள்ளைகளுடைய தந்தையர்கள் வந்து பிள்ளைகளை திரைப்படம் பார்ப்பதா பிள்ளையை பார்ப்பதா இப்படி இருக்கும். இது ஒரு புறம் இருக்குது. இந்த குதூகலமாக ஆரம்பித்த அந்த சிறுவர்களுடைய குதூகலம் எல்லாம் முதலாவது திரைப்படம் முடிகின்ற பொழுதே முடிந்துவிடும். எல்லோரும் தரப்பாலில் நித்திரையாகி விடுவார்கள். ஆகவே அதன் பின்னரான திரைப்படங்கள் எல்லாம் இறுதி திரைப்படத்தை பார்ப்பதற்கு நான் நினைப்பேன் ஒரு 10 பேர் 5 பேர் தான் இருப்பார்கள்.
ஆனால் முதலாவது திரைப்படத்திற்கே கூட்டம் கூடிவிடும். இப்படி எல்லா வீடுகளிலும் வேலைகளை முடித்துவிட்டு ஒன்றாக கூடியிருந்து சந்தோஷமாக வாழ்ந்து கழித்த அந்த காலம் தொலைக்காட்சியினுடைய ஒரு தேவை இருந்த பொழுது அந்த ஆசை தீர்த்த காலமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது எல்லோருடைய வீடுகளிலுமே தொலைக்காட்சி இருக்கின்றது. ஆனால் தொலைக்காட்சியை பார்ப்பதற்கான நேரம் குறைவாக இருக்கின்றது. அதிகமாக தொலைக்காட்சியை பொதுவாகவே இளைஞர்கள் வட்டத்தை பார்த்தால் இந்த என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது எங்களுடைய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் மற்ற இதர நிகழ்ச்சிகளையும் தான் பார்ப்பதற்கு செலவழிப்பார்கள். தகவல்களை அறிந்து கொள்வதற்கு, நாட்டு நடப்புகளை அறிந்து கொள்வதற்கு, செய்தியை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதிகமாக விரும்புவது கிடையாது. நாட்டில் ஏதாவது ஒன்று அசம்பாவிதம் நடைபெற்றிருந்தால் அந்த நாட்களில் தான் செய்தி தொலைக்காட்சியை அல்லது செய்தி பக்கத்தை அதிகமாக பார்ப்பார்கள். காரணம் என்னவென்றால் அந்த விடுப்பு. ஏனென்றால் மனிதனிடம் இருக்கின்ற ஒரு பழக்கம் விடுப்பு பார்ப்பதுன்னு சொல்வார்கள். புதினம் பார்ப்பது, புதினம் அறிவதற்கு மனிதன் மனம் எங்கும் என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வீதியில் நடந்து செல்கின்ற பொழுது சனம் கூடியிருந்தால் என்ன விபத்தா என்று நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம். அதே போல் இந்த மனிதனுடைய மனம் அந்த விடுப்பை, அதாவது புதினத்தை விரும்புவதாக இருக்கின்றதனால் இந்த செய்திகளை அதிகமாக அறிந்து கொள்வதற்கு பலர் நாடுவதில்லை. ஆனால் முக்கியமான நிகழ்வுகள், தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அல்லது இப்பொழுது கொரோனா காலங்களிலெல்லாம் நாட்டினுடைய நிலவரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தொலைக்காட்சி செய்திகளை பார்ப்பார்கள். மற்ற நாட்களிலெல்லாம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் தான் அதிகமாக ஈடுபடுவார்கள். ஆகவே தொலைக்காட்சியினுடைய நன்மை என்பதை மக்கள் எவ்வளவு தூரம் தாங்கள் அறிந்திருக்கின்றார்கள் என்பதை கொண்டு நாங்கள் பார்க்கின்ற பொழுது தொலைக்காட்சி பல இடங்களில் மக்கள் மத்தியில், குடும்பங்கள் மத்தியில் பல பிளவுகளையும் சீரழிவுகளையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. இப்பொழுது ஒரு பெரிய தாக்கமாகவே நாங்கள் பார்க்கலாம். வளர்ச்சி என்பது ஒரு புறம் இருக்க, அந்த வளர்ச்சியை தாண்டிய தாக்கம் என்பதுதான் அதிகமாக இருக்கின்றது. சீரியல் நாடகங்கள், இப்பொழுது எத்தனை குடும்பங்களில் அந்த நாடகங்கள் பாணியில் கதாநாயகர்களாக வீட்டு கணவன் மனைவிகள் மாறிக்கொண்டிருப்பதை பார்ப்போம். குடும்பமாக இருந்து நாடகம் பார்ப்பது, நாடகம் முடிந்ததன் பின்னர் அவர்களுடைய வீட்டில் அந்த நாடகத்தை ஒப்பனை செய்வார்கள். கட்டாயமாக தொலைக்காட்சியினுடைய பல்வேறுபட்ட நன்மைகளையும் சரி தீமைகளையும் சரி பேசிக்கொண்டிருக்கின்றோம், பேச போகின்றோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வர காத்திருக்கின்றது வரலாற்றில் இன்றைய நாள் பகுதி. ஆயிரத்து 1906 இதே நாளில் முதலாவது வானொலி ஒலிபரப்பை கனடாவைச் சேர்ந்த ரெஜினோல்ட் பெஷண்டன் நிகழ்த்தினார். கவிதை ஒன்றும் வயலின் இசை ஒன்றும் உரை ஒன்றும் ஒலிபரப்பப்பட்டது. 1914 இதே நாளில் முதலாம் உலக யுத்தத்தில் நத்தார் போர் நிறுத்தம் ஆரம்பமாகியது. 1968 இதே நாளில் அப்பல்லோ 8 விண்வெளி பயணத்தின் மூலம் மனிதர்கள் முதற் தடவையாக சந்திரனை சுற்றி வந்தனர். 1969 இதே நாளில் வடகடலின் நோர்வே பகுதியில் முதலாக எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது. 2008 இதே நாளில் உகண்டாவின் கிளர்ச்சி குழு ஒன்று ஹொங்கோவில் 400 பேரை படுகொலை செய்ததன் மூலம் ஹொங்கோவுக்கு எதிராக தொடர் தாக்குதலை ஆரம்பித்தது. ஆங்கிலேய இயற்பியலாளர் ஜேம்ஸ் பிரெட்ஸ்காட் ஜூல் 1818 இதே நாளில் பிறந்தார். ஆங்கிலேய கவிஞரும் திறனாய்வாளருமாகிய மேத்யூ அர்னால்ட் 1822 இதே நாளில் பிறந்தார். இந்திய நடிகர் அனில் கபூர் 1959 இதே நாளில் பிறந்தார். போர்த்துகீச நாடுகாண் பயணி வாஸ்கோ ட காமா 1524 இதே நாளில் இறந்தார். தமிழக நடிகரும் தமிழ்நாட்டின் 5வது முதலமைச்சருமான எம்.ஜி. ராமச்சந்திரன் 1987 இதே நாளில் இறந்தார். தமிழ் திரைப்பட நடிகை பி. பானுமதி 2005 இதே நாளில் இறந்தார். வரலாற்றில் தடன் பதித்தவர்களையும் வரலாற்று நிகழ்வுகளையும் சுமந்து வந்திருந்தது இன்றைய நாளில் பகுதி. இன்றைய நாள் ஒரு வித்தியாசமான ஒரு விசேடமான நாளாக கருதப்படுகின்றது. அதாவது மனிதர்கள் அப்போலோ விண்கலத்தின் மூலம் சந்திரனை சுற்றி வந்த நாளாக இன்றைய நாள் காணப்படுகின்றது. மனிதன் நினைக்கும் போது எந்த ஒரு சாதனையுமே செய்ய முடியும், எந்த எல்லை வரை சாதனைகள், எல்லையற்ற சாதனைகளையும் செய்ய முடியும் என்பதற்கு உதாரணமாக இந்த விடயங்கள் அமைந்து கொண்டிருக்கின்றது. விண்வெளிகளில் சந்திரனை சுற்றுதல், விண்வெளியில் சுற்றுதல் போன்ற புது புது கிரகங்களை ஆராய்ச்சி செய்தல், கோள்களை ஆராய்ச்சி செய்தல் போன்ற பல்வேறுபட்ட சாதனைகளை இன்றும் சரி என்றும் சரி
சரி மனிதர்கள் படைத்து கொண்டே இருப்பார்கள். அவ்வாறு மனிதர்களின் சாதனைகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்ற தொலைக்காட்சியின் கண்டுபிடிப்பும் அதனுடைய நன்மைகளும் தீமைகளும் மனித வாழ்வில் தொலைக்காட்சி இன்று எவ்வாறான பங்கை வகிக்கின்றது என்றவாறு பல்வேறுபட்ட விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாகவும் பேச போகின்றோம். அதாவது தொலைக்காட்சி என்பது ஆரம்ப காலங்கள் எவ்வாறாக ஆரம்பிக்கப்பட்டது, எங்களுடைய சமூகத்தில் எவ்வாறான பங்கை வகித்தது, எவ்வளவு மகிழ்ச்சியை அளித்திருந்தது என்பது பற்றி திலீஸ் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். அதை கேட்கும்போது எங்களுக்கும் சரி, இனி வருகின்ற இன்று நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் புதிய தலைமுறையும் சரி, இப்படியெல்லாம் தொலைக்காட்சி இருந்ததா அப்படி என்று வியப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. எனக்கும் சரி அப்படித்தான் காணப்படுகின்றது. காரணம், நாங்கள் கேட்கும் முன்பதாகவே அந்த தொலைக்காட்சி எங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது. நாங்கள் வீடுகளிலே பிறக்கும் போதே இன்றைய கால குழந்தைகள் தொலைக்காட்சியோடு தான் வளர்கிறார்கள். அதாவது சாப்பிட அடம் பிடித்தால் கூட ஒரு கார்ட்டூன் அப்படி எதையாவது போட்டுவிட்டு அவர்களுக்கு உணவூட்டும் பழக்கங்கள் கூட பல தாய்மாரிடம் உண்டு. எனவே அந்த தொலைக்காட்சி என்பது சிறு வயதிலேயே அவர்களுக்கு வழங்கப்பட்டதனால் அவர்களுக்கு அதன் மூலமாக கிடைத்திருந்த மகிழ்ச்சி இன்று கிடைக்க தவறிவிட்டது என்று கூறலாம். அது தாண்டியதாக தொலைக்காட்சி இன்றைய நாட்களில் எவ்வாறான பங்கு நமது மனித சமுதாயத்தில் வகிக்கின்றது என்பதை நோக்கும் போது, அதாவது குறிப்பாக வீடுகளில் சில வீடுகள் ஓரிரு டிவிகள் கூட இருக்கும். அதாவது பொதுவாக ஒரு டிவி இருக்கும், அறைகளுக்கு ஒவ்வொரு டிவியாக இருக்கும். எனவே அப்பா ஒரு சேனல் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, நியூஸ் சேனல் பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னா, பிள்ளை அதாவது குழந்தை இன்னொரு இடத்துல போயிட்டு அவர் தனக்கு தேவையான கட்டங்களை பார்க்கறதுக்காக தனக்கு தேவையான சேனலை விட்டு உள்ளே போயிட்டு பார்ப்பார். அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து பார்க்கும்போது இருக்கின்ற சந்தோஷமும், இப்படி பிரிந்திருந்து தொலைக்காட்சிகளை பார்க்கும்போது இருக்கின்ற சந்தோஷமும் வேறுபடுகின்றது அல்லவா? அதாவது தனிப்பட்ட சந்தோஷம் நிறைவேறும் என்று கூறலாம். ஏனென்றால் அப்பா தனக்கு செய்தி தேவை, அதை பார்க்கின்றார், ஓகே, அந்த தேவை பூர்த்தியாகின்றது. பிள்ளை அவருக்கு சுவாரஸ்யம், அதாவது பொழுதுபோக்கு தேவை, அதை பார்க்கின்றார், அதனுடைய தேவை பூர்த்தியாகின்றது. எனினும் குடும்பமாக அவர்களுடைய குடும்பத்தின் சந்தோஷம் என்று நாங்கள் நோக்கும்போது அதில் ஒரு சின்ன குறை காணப்படும். காரணம், திலீஸ் குறிப்பிட்டது போல அன்றைய காலங்களில் ஒரு குடும்பம் மட்டுமல்லாது ஒரு ஊரே சேர்ந்திருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆரம்பித்த தொலைக்காட்சி இன்றைய தினம் ஒரு குடும்பத்தை பிரிக்கின்ற அளவுக்கு சென்றிருக்கின்றது. இதற்கு காரணம் யார் என்று யோசிக்கும் போது கட்டாயமாக நாங்களாகத்தான் இருப்போம். காரணம், அந்த தொலைக்காட்சியினுடைய தேவை ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்றும், ஏனென்றால் விட்டுக் கொடுப்பு என்ற ஒரு விடயம் உள்ளே வரும்போது, அதாவது தந்தைக்கு அந்த நேரத்தில் தொலைக்காட்சி தேவை எனும் போது அந்த தொலைக்காட்சியை விட்டுவிட்டு தனக்கு பிறகு ஒரு நேரத்தில் பார்க்கலாம் என்று சொல்லி தந்தையோடு தொலைக்காட்சி இருந்து பார்த்துவிட்டு அந்த மகன் சற்று நேரங்களின் பின்பு கூட அந்த விடயங்களை பார்க்கும்போது அந்த தந்தை மகனுக்கான பாசம் சரி, குடும்பத்திற்கான ஒற்றுமை சரி என்றுமே பிரியாது. அந்த இரண்டு தொலைக்காட்சிகள் என்பது அந்த இடத்தில் கட்டாயம் தேவையா என்ற ஒரு ஆடம்பர தேவையாகவே அது அமையும் என்று கூறலாம். காரணம், அந்த பிள்ளைக்கு சரி தந்தைக்கு சரி ஒற்றுமையாக இருந்து பார்க்க வேண்டும். தந்தைக்கு தேவை என்றால் தந்தைக்கு விட்டு கொடுக்கணும், மகனுக்கு தேவை என்றால் மகனுக்கு தந்தை விட்டு கொடுக்க வேண்டும். இப்படியான குடும்ப அடிப்படை பண்புகள் அங்கே விருத்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனினும் அது இல்லாத காரணத்தினால்தான் இன்றைய தினங்களில் வீடுகளில் நாம் தனித்து காணப்படுகின்றோம் என்று கூறலாம். அது மட்டுமில்லாது சில பேர் பார்த்திருக்கிறீர்களா திலீஸ், தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள், அதே நேரம் தொலைபேசியும் கூட கையில் வைத்திருப்பார்கள். தொலைக்காட்சியை பார்க்கிறார்களா தொலைபேசியை பார்க்கிறார்களா என்று கூட தெரியாமல் தெரியாத அளவிற்கு அவர்களுடைய செயற்பாடு அமைந்திருக்கும். அம்மா கேட்கும் சில வேளைகளில் தொலைக்காட்சியை நிப்பாட்டி இருப்பார்கள். அம்மா பிள்ளைகள் தொலைபேசியோடு இருக்கும்போது அப்போது தெரியாது. சில வேளைகளில் ஏதாவது சத்தம் கேட்கும்போது தான் திடுக்கிட்டு யார் அந்த தொலைக்காட்சியை நிப்பாட்டியது கூட கேட்பார்கள். அப்போதுதான் நீ அதை பார்க்குறியா இதை பார்க்குறேன், ரெண்டும் தான் பார்க்குறேன் அப்படி என்று சொல்லி ஏளனமாக சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் கூட இன்றைய நாட்களில் காணப்படுகின்றது. காரணம் அதீத ஆடம்பரமும் அதீத நவீன வளர்ச்சிகளையும் தேவையற்ற விதத்தில் நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். தொலைக்காட்சி எடுக்கும்போது எத்தனையோ நல்ல விடயங்கள் இருக்கின்றது, செய்தி வருகின்றது, அறிவியல் விடயங்கள் வருகின்றது, கல்வி சார்ந்த விடயங்கள் எத்தனையோ தினங்களில் கொரோனா காரணம் என்பதால் தொலைக்காட்சிகளில் கூட கல்வி சம்பந்தப்பட்ட நிறைய விடயங்கள் கொண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அறிவியல் விடயங்கள் வருகின்றது, உலக செய்திகள் வருகின்றது, இவ்வாறு நிறைய விடயங்கள் வருகின்றது. அது மட்டுமல்லாது நகைச்சுவை கூட வருகின்றது. காரணம், இன்றைய தினங்களில் நாம் மனதளவில் நிறைய நெருக்கடிகளையும் நிறைய சோர்வுகளையும் உள்ளாகி கொண்டிருக்கின்றோம். அந்த காரணத்தினால் நகைச்சுவைக்கு கூட நாங்கள் நேரத்தை ஒதுக்கலாம். அவ்வாறு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் போது வெறுமனே பொழுதுபோக்கு சிந்தனையில் மட்டும் அந்த தொலைக்காட்சியை நோக்குவது என்பது தவறான விடயம்.
அவசியமாக காணப்படும் இல்லையா? நிச்சயமாக இந்த தொலைக்காட்சி என்று சொல்லுகின்ற பொழுது தொலைக்காட்சியும் தொலைநோக்கும் என்பது இன்றைய நாளின் தலைப்பாக இருக்கின்ற அதே நேரம் தொலைக்காட்சி என்று சொல்லுகின்ற பொழுது தனியே டிவி பெட்டியோடு மாத்திரம் நாங்கள் நிற்க முடியாது. இப்பொழுது தொலைக்காட்சியாக எல்லோருடைய கைகளிலும் இருக்கின்ற கையடக்க தொலைபேசி டேப் போன்றவற்றையும் நாங்கள் சொல்லலாம். அதிகமாக எல்லோருமே நாட்டு நடப்புகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது இருக்கின்ற தலைமுறைகள் தொலைக்காட்சியை நம்பிக்கொண்டிருக்கின்றதில்லை. உடனடியாகவே அப்டேட் ஆகும் செய்திகள், உடனடியாக அப்டேட் ஆகின்ற விடயங்களை எல்லாம் தொலைபேசியினூடாக சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே தொலைக்காட்சிகளின் பரிணாம வளர்ச்சியாக இன்று இருக்கின்ற தொலைக்காட்சிகளாக எல்லோருடைய கைகளிலும் இருக்கின்ற தொலைபேசிகளை நாங்கள் சொல்லலாம். இது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பேச இருக்கின்றோம். இந்த தொலைக்காட்சிகளுடைய தொலைநோக்கு எவ்வாறு இருந்தது, இப்பொழுது எவ்வாறு இருக்கின்றது என்பதை குறித்தெல்லாம் பேச போகின்றோம். அதுக்கு முன்பாக இப்பொழுது குரல் சொல்லும் கதை பகுதி இருக்கின்றது. என்னதான் தொலைக்காட்சியினுடைய வளர்ச்சிகள், நவீன விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சிகள் இருந்தாலும் வாழ்வியல் அல்லது மையத்துள் வாழ்வாங்கு வாழுகின்றதற்கான தன்மைகள் அல்லது வாழ்வதற்கான தேவைகள் எவ்வாறு நாங்கள் செய்து கொள்ள வேண்டும், மனிதனிடம் இருக்க வேண்டிய மனித மாண்புகள் என்ன என்பதையெல்லாம் எங்களுக்கு தொகுத்து தரக்கூடிய பல நூல்களை எங்களுடைய முன்னோர்கள் தமிழில் விட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த திருக்குறள் என்பது மனிதனுடைய வாழ்வின் அத்தனை பக்கங்களையும் தொட்டு நிற்கின்றது. அந்த திருக்குறளில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறட்பாக்கள், அந்த குறட்பாக்களின் உடான ஒரு சிந்தனையோடு கூடிய கதை சொல்ல KV குணசேகரம் ஐயா இப்பொழுது வருகின்றது குறள் சொல்லும் கதை பார்ப்போம். கேட்பினும் கேளாத்தகவே கேள்வியால் தொற்கப்படாத செவி. கேட்பினும் கேளாத்தகவே கேள்வியால் தொற்கப்படாத செவி. கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான கால வணக்கம். இன்று குரல் சொல்லும் கதை என்ற நிகழ்வில் 42ஆம் அதிகாரமான கேள்வி என்ற அதிகாரத்தின் 8வது குறளுக்கு உரையும் கதையும் சொல்ல வந்துள்ளேன். இந்த 8வது கதை என்ன சொல்கின்றது என்றால், நல்லவற்றை கேளாத செவியிலே உள்ள ஓட்டை, அதாவது துவாரம் வந்து காற்றுகள் அதுகள் இதழ் போகிறதுக்கு வந்த ஒரு துவாரமே தவிர அது உண்மையான துவாரம் அல்ல. செவிக்குள்ள 2 செவியிலேயும் உள்ள துவாரங்கள் வழியாகத்தான் நாங்கள் கேட்கிறோம், நல்லவற்றை கேட்டு மகிழ்கிறோம். அப்போ நல்லவற்றை கேட்டு மகிழ்ந்தவர்களை தவிர, நல்லவற்றை படித்தவர்களை தவிர, நல்லவற்றை பேசுகிறவர்களை தவிர மற்றவற்றை துவாரம் வெறும் துவாரம். ஒரு சீமெந்தில் போட்ட துளை, மண்ணில் போட்ட துளை, அல்ல ஒரு மரத்தில் போட்ட துளை மாதிரி அவர்களுக்கு 2 செவிலையும் 2 துளை போட்டு கிடக்கு, 2 துவாரத்தை விட்டு கிடக்கே தவிர அவர்கள் உண்மையான அறிவுள்ளவர்கள் அல்ல என்று 2000 வருடங்களுக்கு முன்னம் வள்ளுவர் சொல்கின்றார். அப்போ நல்லவற்றை கேளாதவற்றை காதுகள் செவிட்டு காதுகள். அவன் பரமசிவத்தின் காதுகளை ஒத்தவை. ஆனால் பரமசிவம் முன்புக்கெல்லாம் நல்ல வடிவாக எல்லாம் கேட்டு நல்ல வடிவாக பழகி நல்ல ஆலோசனை எல்லாம் சொல்லி நன்றாக கற்பித்தவர். அவருக்கு இயற்கை அப்படி செய்துவிட்டது. ஆனால் நல்ல கேள்வி கேட்கிற சத்தங்கள் எல்லாம் கேட்கும். ஆனால் அவர்கள் என்னத்தை கேட்பார்கள்? நல்லவற்றை கேளார்கள், தீயவற்றை தான் கேட்பார்கள். அப்போ மனிதனில் பலரில் ஒரு குணம் என்னவென்றால், நல்லவற்றை உண்கிறான், நல்ல நீரை குடிக்கிறான், திறமான நீர், காய்ச்சி படித்த நீர் என்றெல்லாம் குடிக்கிறான். பிறகு அதை வெளியேற்றுறது ஒரு தரம் கிட்ட போக முடியாத நீர். உணவை என்ன செய்கிறான்? நல்ல உணவை, சத்துள்ள உணவை சாப்பிட்றான். வெளியேறதெல்லாம் பயங்கரமானவை. ஆகவே அதே போல் செவியும் வந்து நல்லவற்றை கேட்க வேணும். நல்லவற்றை கேட்டால் வாயும் நல்லவற்றை பேச வேணும். அப்போ நல்லவற்றை கேட்கின்ற செவி நல்லவற்றை உணர்த்தி நல்லவற்றை பேச பண்ணவனும் வாயை கொண்டு. இதில் பல பேர் இதை செய்கிறதில்லை. அவர்களும் தண்ணீரை குடித்து போட்டு அசுத்தமான தண்ணீர் வெளியேற போல, சுத்தமான சுவையான உணவு சுவையற்றதாக தீயதாக வெளியேறது போல நல்லவற்றையெல்லாம் உள்ளற காதும் தீயவற்றையே வாய்க்களால் வெளியேற்றது. இந்த நிலை மாற வேண்டும். அதனால் தர்மலிங்கம், நீ எப்பொழுதும் நல்லவற்றை பேசு, நல்லவற்றை பேசிக்கொண்டு இருந்தாயே ஆனால் உன்னுடைய காது கேட்கின்ற காதாக மாறும். இப்போ பரமசிவம் ஆசிரியருக்கு வந்து காது கேளாது, துப்புரவாக கேளாது. ஆனால் அவர் இனிமையாக, மிக மிக இனிமையாக திருவாசகம் படிப்பார். அதை கேட்டு கொண்டிருந்தால் நெஞ்சுருகி அப்படியே உருகி சிலையாக நாங்கள் இருந்துடுவோம். அப்படியான இதுகளை கேட்டுவிட்டு அதை பின்பற்ற வேண்டியனால் அதை பாடமாக்கி அவரை போட பாட முயற்சி செய். ஆனால் இங்கே பலர் என்ன செய்கிறார்களாக இருந்தால் கேட்டவற்றை தீயதாகவே பேசுகின்றனர். அந்த தன்மை கூடாது என்றார் பொன்னுத்துறை அதிபர். மீண்டும் சந்திப்போம்.
இனியவற்றை கேட்போம், இனியவற்றை பேசுவோம், இனிய வழி நடப்போம் என்கின்ற வகையில் இன்றைய குரல் சொல்லும் கதை பகுதியினுடைய சிந்தனையை நாங்கள் பார்த்துவிட்டு வந்திருக்கின்றோம். இந்த தொலைக்காட்சியும் தொலைநோக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு காட்சியினூடாக நான் ஒரு சிறு விளக்கத்தை தருகின்றேன். இந்த தொலைநோக்கு என்பது எவ்வாறு இன்று இருக்கின்றது என்பதை விளக்குவதற்காக. ஒரு பாடசாலை மாணவி, பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவி, 10-11 வயது சிறுவி, பாடசாலைக்கு வெளிக்கிடுகின்ற பொழுது, காலை வெளிக்கிடுகின்ற பொழுது அவசரமாக வேலைக்கு செல்லுகின்ற தந்தை, அதே நேரம் வேலைக்காக தயார்படுத்துகின்ற தாய், சாதாரண குடும்பம் என்று வைப்போம், வருகின்றது. காலையில் எழுந்து அவர்கள் தங்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அம்மா சமைக்கின்றது, பிள்ளையை வெளிக்கெடுத்துவதற்கான தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்து, அப்பாவுக்கு தேவையானவற்றை எல்லாம் எடுத்து வைத்து வீட்டு தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்து முடித்து தந்தை வேலைக்கு சென்று விடுகின்றார், மகள் பள்ளிக்கூடம் சென்று விடுகின்றார். இப்பொழுது தாய் வீட்டில் சமையல் வேலைகளோடும் வீட்டின் இதர வேலைகளோடும் இருக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு பொழுதுபோக்காக, அவருக்கு துணையாக ஒரு தொலைக்காட்சி இருக்கின்றது. இது தொலைநோக்கில் நாங்கள் ஆரோக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கு. இந்த வேளையில் அந்த தாய் தொலைக்காட்சியில் என்ன விடயத்தை பார்க்கின்றார்? வீட்டில் இருக்கின்ற பொழுது தாய் அந்த பொழுதுபோக்கை அதை எவ்வாறு அவர் ஆரோக்கியமாக்குகின்றார்? அந்த தொலைநோக்கினூடாக கிடைத்த அந்த சிந்தனையை, அல்லது தொலைநோக்கு என்று சொல்லி மக்கள் அந்த மனிதன் சிந்தித்து கண்டுபிடித்த இந்த கண்டுபிடிப்பு சரியாக பயன்படுத்தப்படுகின்றதா என்று பார்க்கின்ற பொழுது இந்த தாய் அதிகமாக எல்லோருமே பார்க்கின்ற விடயம் தொலைக்காட்சி நாடகங்களில் இருக்கின்றார். இப்பொழுது பகல் வேளையில் தொடங்கிய இந்த நாடக பார்வை அவருடைய சமையலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இதர வேலைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சியில் நாடகங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாடகங்கள் ஒவ்வொரு விதமான கதைகளை கொண்டு வருகிறது. சில நாடகங்கள், எல்லா நாடகங்களுமே ஒரே விதமான கதையை மாமி மருமகள் சண்டை அல்லது குடும்பத்திற்குள் இருக்கின்ற பிரிவுகள், இப்படி பல விடயங்களை பொதுவாக கொண்டு வரக்கூடிய நாடகங்களாகவும் இருக்கும். சரி, இதை பார்த்து கொண்டிருக்கின்றார் தந்தை அலுவலகத்தில் வேலை முடித்து வருவதற்கு மாலை நேரம் ஆகிவிடும். மகள் பாடசாலையிலிருந்து வந்து விடுகிறார். இப்பொழுது வந்துவிட்டால் அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும். சரி, மகள் வரப்போகிறா, பிரேக் கொண்டு வரும், அந்த பிரேக்கில் போய் மகளுக்கு சாப்பாடை போட்டு கொடுப்போம். சரி, அதுவும் முடிஞ்சது. பிள்ளைக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு. பிள்ளைக்கு பாடசாலையில் கொஞ்சம் வேலை கொடுத்து விட்டுருக்குறாங்க. இந்த வேலையில் நீ வீட்டில் செய்து கொண்டு வா, இந்த கேள்விகளுக்கு இப்படி எழுதி கொண்டு வா, இதை உறுப்பெழுத்தை எழுதி கொண்டு வா என்று சொன்னால், பிள்ளையை வளர்ப்பதற்கு பாடசாலை ஆசிரியர்கள் சரியாக செயல்படுகிறார்கள். உறுப்பெழுத்து பிள்ளை எழுதி பழக வேண்டும், அப்பொழுது அவனுடைய எழுத்து அழகாகும். அதே நேரம் வாசிக்க பழக வேண்டும், கேள்விகளுக்கு இப்படி எழுத வேண்டும், அறிவு வளரும். இப்படி பல வேலைகளை கொடுத்து விடுவார்கள். பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் பிள்ளைகள் மேல் அக்கறையாக என்று சொல்லி நம்பிக்கையில் ஆசிரியர்கள் கொடுத்து விடுகின்ற பிள்ளைகளுக்கான வேலை. சரி, பிள்ளைகள் இங்கே வந்தாச்சு. அப்பா இல்லை, அப்பா வேலை போயிட்டார். அம்மா தொலைக்காட்சியோடு மினக்கட்டு இருக்கா. சரி, பிள்ளை சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்தது அம்மாவுக்கு சொல்லுது. ஆனால் அம்மாவுடைய சிந்தனையெல்லாம் தொலைக்காட்சியோடு தான் இருக்கின்றது. பிள்ளை சொல்லுகின்றது அம்மா நாடகத்தை பார்த்து, சரி ஓகே ரைட் ஓகே, சரி சாப்பிடியா, நிதிரோல போய் பாடு. சரி, அம்மா நாடகத்தோடு இருக்கின்றார். பிள்ளை வருகிறது, அம்மா எனக்கு இந்த வேலை தந்தது, இந்த வேலை நான் செய்ய வேணும், எனக்கு சொல்லித்தாங்க. சரி, அம்மாவுக்கு அவ்வளவுக்கு அவருடைய அறிவியல் போதாதுன்னு சொன்னால், சரி இது அப்பா வரட்டுங்க கேட்போம், விட்டாச்சு. இனி அப்பா வந்துட்டார், அப்பா வந்தாச்சு. சரி ஓகே, அப்பா பொம்பளை பிள்ளைன்னு சொன்னால் அப்பா கொஞ்சம் நேரம் பிள்ளையோட செல்லம் கொஞ்சுவார். அதுக்கு பிறகு தான் அவர் என்னென்றாலும் செய்வார். அப்போ பிள்ளையோட விளையாடுறார். சரி, விளையாடி அப்பாட்ட பிள்ளை புதுநங்களை சொல்லுது, அப்பா பள்ளிக்கூடத்தில் எனக்கு இதெல்லாம் சொல்லி தந்தவங்க, இதெல்லாம் செய்ய சொன்னவங்க. சரி ஓகே, சரி அம்மா எடுத்தோம் நாங்கள் கொப்பியை, ரைட், பிள்ளை கொப்பியை எடுத்துகிட்டு வருது. அப்பா சொல்லிக் கொடுக்க வலிக்கிறார். அப்பாவுக்கு தொலைபேசி அழைப்பு வருது. தொலைபேசி கொண்டு அப்பா போயிட்டார். பிள்ளை அப்பாவை பார்த்துட்டு வருது. இங்கே பார்த்தா அம்மா தொலைக்காட்சியோட மினக்கட்டு இருக்கிறார். சரி, அப்பா வந்தாச்சு, அப்பாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கணும். இது இரவு 10:30 வரைக்கும் 11 மணி வரைக்கும் கூட தொடரும் இந்த நாடகங்கள். ஆகவே காலை வேளையில் தொடர்ந்த அந்த நாடகம் ஒரு வாழ்க்கையில் ஒரு பிள்ளைக்குரிய தேவையை கண்டுகொள்வதற்கு தாய்க்கு நேரம் இல்லாமல் பண்ணிவிடுகிறது. எங்களுடைய வீட்டில் நாங்கள் அவ்வளோ வேலை செய்கிறோம், கஷ்டப்பட்டு இருக்கிறோம், பொழுதுபோக்குக்காக பல நிகழ்வுகள் இருக்கிறது. அந்த நிகழ்வுகள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விடயங்களையும் தரக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது. அதே நேரம் உங்களுடைய பொழுதுபோக்கை சரியாக கொண்டு செல்வதற்கு நாட்டு நடப்புகளுடன் கூடியதாக சமூக வலைத்தளங்களில் என்ன செய்திகள் இருக்கிறது அல்லது நாட்டில் என்ன நடைபெறுகிறது என்கின்ற விடயங்களை சொல்லக்கூடிய பல நிகழ்வுகள் நேரடி ஒளிபரப்புகளாக நடைபெற்று கொண்டிருக்கும். ஆனால் இவற்றை நாங்கள் பார்ப்பதில்லை. என்றோ ஒரு வருடத்துக்கு முன்பாக எடுத்த நாடகத்தினுடைய அந்த தொடர்கள் போய்கொண்டிருக்கும், அதை நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம். ஆகவே எங்களுடைய நகர்வுகளும் அதை தொடர்ந்து வருவதனால் எத்தனை வருடங்கள் பின்னாகத்தான் இருக்கும். நாங்கள் அப்டேட் ஆகாமல் இருந்து கொண்டிருப்போம். ஆகவே இந்த தொலைக்காட்சி என்பது மனிதனுடைய ஒரு தொலைநோக்கத்தை அல்லது அவனுடைய வாழ்க்கையின் ஒரு ஆரோக்கியமான தன்மையினுடைய தொலைநோக்கத்தை கொண்டதாகத்தான் அது உருவாக்கப்பட்டது. கண்டுபிடிக்கப்படுகின்ற பொழுதே மனிதன் அதாவது ஏங்கிக் கொண்டிருந்த கற்பனைகளில் கண்டு கொண்டிருந்த காட்சிகள் எல்லாவற்றையுமே அவன் நேரடியாக காணக்கூடியதாகவும் அவன் முன்பாக காட்சிகளாக விரிப்பதற்காகவே இந்த தொலைக்காட்சிகள் உருவாக்கப்பட்டது. இந்த காட்சிகளுக்குள் ஏற்பட்ட சிந்தனை மாற்றங்கள்,
மனிதர்கள் இதை விரும்புகின்றார்கள் என்ற சிந்தனை மாற்றங்களுடால் கொடுக்கப்பட்ட பல நிகழ்வுகள். அந்த நிகழ்வுகளை மக்கள் பார்ப்பதற்கு தொடங்குகின்ற பொழுது அது அவர்களுக்கு ஒரு தீய பழக்கமாக, வெற்றிலை போடுவதற்கு சந்தோஷமாக சில வேளைகளில் போட பழகிய பழக்கம் இப்பொழுது அது வெற்றிலை இல்லாமல் இருக்க முடியாது என்ற தன்மையை கொண்டு விடும். புகையிலை அல்லது மதுபாவனை என்பதும் அவர்கள் அதே போலேயே ஒரு சந்தோஷத்திற்காக தொடங்கியது, பின்னர் அதை விட முடியாத நிலைமைக்கு கொண்டு வந்து. அதே போலத்தான் இந்த தொலைக்காட்சி நாடகங்கள். ஒரு காலத்தில் பொழுதுபோக்காக பார்த்த விடயம், ஒரு சம்பவம் நடைபெறுகிற பொழுது அதை நுணுக்கமாக பார்த்து வந்தால் இந்த நாடகம் எத்தனை மணி போகிறது, ரைட் நாளைக்கும் பார்ப்போம்னு சொல்லி 1 நாள் 2 நாள் 3 நாள் என்று வந்தது. அது இந்த தொடர் முடியும் வரை அந்த நேரத்தை அதற்காகவே ஒதுக்கிவிட்டு மற்ற வேலைகளை இல்லாமல் செய்கின்றது. அதிகமாக கொண்டாட்ட வீடுகளில் கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னர் பெண்களை காண முடியாது. காரணம் அந்த நாடகத்தினுடைய முக்கியமான காட்சி இன்றைக்கு தான் போகும்போது நாங்கள் பார்க்க வேணும் சென்று விடுவார்கள். ஆகவே அது என்னத்தை தரப்போகின்றது சமூகத்தில்? பொழுதுபோக்காகத்தான் இருக்கின்றது. ஆனால் பொழுதுபோக்கு என்பது முத்திரை சேகரித்தல், வானொலி கேட்டல் என்பது எங்களுடைய பழைய பொழுதுபோக்கு, சரியா? ஆனால் அந்த பொழுதுபோக்குகள் என்ன தந்தது எங்களுக்கெல்லாம்? அது ஒரு ஆரோக்கியத்தை, தேடலை தந்தது. முத்திரை சேகரிக்கின்ற பொழுது எத்தனையோ நாடுகளுடைய முத்திரைகளை நாங்கள் தேடுவோம். அந்த முத்திரைகளில் இருக்கின்ற வரலாற்று நிகழ்வுகளை பார்ப்போம். அது ஒரு தேடலையும் எங்களுக்கு அறிவியலையும் தரும். வானொலி கேட்டல், புதிய பாடல்கள், புதிய செய்திகள், இதுகளை எங்களுக்கு தரும். சரி, அதே போல தான் தொலைக்காட்சி பார்த்தாலும் ஒரு பொழுதுபோக்கு. அதே நேரம் அதனூடாக எங்களுக்கு பயன் கிடைக்க வேண்டும். எங்களுக்கு பயன் கிடைக்காத விடயங்கள் பொழுதுபோக்கு என்று நாங்கள் எடுக்க முடியாது. அதையும் ஒரு போதையாகத்தான் நாங்கள் எடுக்க முடியும். ஆகவே மது போதை என்பது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்று சொன்னால், இந்த தொலைக்காட்சி நாடக போதையும் அதே போல. ஆகவே அதன் தொலைக்காட்சியினுடைய தொலைநோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மக்களும். அதே நேரம் இந்த தொலைக்காட்சிகள் கொடுக்கின்ற நிகழ்ச்சிகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை அந்த தொலைக்காட்சி வலையமைப்புகள் அல்லது இந்த நிறுவனங்களும் மக்களுடைய வாழ்வியலிலும் கருத்தை கொள்ளணும். அதிகமாக வியாபார நோக்கத்தோடு ஓடுகின்ற எல்லாமே வர்த்தகமாக கொண்டிருக்கின்ற பொழுது இந்த தொலைக்காட்சியும் வர்த்தகமாகவே மாறிவிட்டது. மக்களுக்கு ஒரு புதினத்தை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் அதை அதிகமாக பார்ப்பார்கள். சரி, இதனூடாக எங்களுக்கு வியாபாரம் கிடைக்கும் என்கின்ற சிந்தனை எழுகின்ற பொழுது மக்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். இதனூடாக எனக்கு என்ன கிடைக்கின்றது? சரி, அந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கின்றது என்று சொன்னால் அதனூடாக எனக்கு என்ன லாபம் கிடைக்கின்றது என்றெல்லாம் கேபிட்டல் தொலைக்காட்சியை உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். அதனுடைய விடயங்களை குறித்து நாங்கள் பேசலாம். அதுக்கு முன்பாக இன்னும் ஒரு பகுதி, ஆரோக்கிய வாழ்வு பகுதி காத்திருக்கிறது, பார்ப்போம். கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆரோக்கிய வாழ்வு சித்த வைத்தியத்தின் மூலம் உங்களுடன் கலந்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் மஞ்சளை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். அதன் தொடர்ச்சியை இன்று கூற உள்ளேன். தமிழருடைய வாழ்விலே மஞ்சள் மிக மிக பிரதானமான பங்கு வகிக்கின்றது. ஏனென்றால் மஞ்சளினுடைய மகிமை தற்பொழுதுள்ள தொற்று நீக்கிகளை விட மிக மிக சிறந்தது, இயற்கையானது. குழந்தை பிறந்ததிலிருந்து மரணிக்கும் காலம் வரை தமிழருடைய வாழ்விலே மஞ்சள் 2 ஒட்டியுள்ளது. ஆரம்பத்தில் ஏற்படுகின்ற புண்ணுகளுக்கு கூட, சாதாரண அம்மை நோய் வந்தால் கூட, கொப்பளிப்பான் நோய் வந்தாலும் கூட, ஏனைய புண்கள் வந்தாலும் கூட அந்த மஞ்சளை அரைத்து பவுடராக போடலாம். மஞ்சளும் வேப்பமிலையும் கலந்து அவித்து கஷாயமாக்கி அந்த நீரிலே அந்த புண்ணை கழுவி வந்தால் சிதல் பிடிப்பது, சவ்வு பிடிப்பது, மணப்பது போன்ற எந்த விதமான காரணங்களும் அற்றுப்போய் புண் எந்த நேரமும் சிவந்த நிலையிலே இருக்கும். விரைவாக குணமாக்கக்கூடிய நிலையை இயற்கையாகவே உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த மஞ்சளினுடைய ஆரம்ப கட்டமே குழந்தை பிறந்தவுடன் தாயாருக்கு மல்லி, சீரகம், மிளகு போன்றவற்றுடன் மஞ்சள் பிரதான பங்கை வகிக்கின்றது. குழந்தை பிறந்தாலும் பெண்கள் பூ பெய்த காலத்திலும் மஞ்சளாலே கோடு போட்டு அதற்குள்ளே அவர்களை படுக்க விடுகிறார்கள். காரணம், அந்த நேரம் அவர்களுடைய அந்த அழுக்கு நீர்கள் வெளியேற்றங்கள் மூலம் கிருமிகள் வீடு முழுக்க பரவாமல் அதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி அவர்களை பாதுகாக்கின்றது. மற்றவர்களுக்கும் அந்த நோயை ஏற்படாமல் பாதுகாக்கின்றது. மஞ்சள் அவர்களுக்கு உணவாக வழங்கும் பொழுது நிச்சயமாக மஞ்சளுடைய பங்கு இல்லாத ஒரு உணவு இல்லை.
சாதாரணமாக ஒரு சொதி பால் சொதி வச்சால் கூட அதிலே மஞ்சள் சேர்த்து செய்வார்கள். உடம்பில் உள்ள காயகல்பமாக பாவிக்கப்படுறதில் மஞ்சளுடைய பங்கு மிக மிக அதிகமாக இருக்கின்றது. குறிப்பாக குடிநீர் மருந்துகளில் கூட ஒவ்வொரு மருந்திலும் பிரதானமான பங்கை வகிக்கின்றது. அடிபட்ட வேதனைகள் காரணமாக அந்த மருத்தெண்ணெய்கள் காய்ச்சும் பொழுது மஞ்சள் மிக மிக முக்கியமான சரக்காக பாவிக்கப்படுகிறது. கண்டல் வீக்கம், அடிபட்ட வீக்கம் போன்றவற்கு கத்தாழையை சுட்டு அதிலே மஞ்சள் தூளும் உப்பும் தடவி வைத்து கட்டினால் நிறமாற்றமுடைய கண்டல் நிறம் மாறி சிவப்பாகவோ மெல்லிய கருப்பாக ஏற்பட்ட நோய்கள் கூட நாளடைவில் அதனுடைய அந்த நிறம் மாற்றமடைந்து இரத்தோட்டம் அதிலே சீராக அமைந்து அதனுடைய புண்ணை மாற்றி அதனுடைய சிதல் பிடிக்காத தன்மையை உருவாக்கி அதை பூர்ணமாக குணப்படுத்துவதில் மிக மிக சிறந்த மருந்து. சித்த வைத்தியத்திலே மஞ்சள் பாவித்து கொண்டு வருபவர்களுக்கு எந்த நோயும் வர முடியாமல் உடம்பு திடகாத்திரமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த கொரோனா நோயிலே அதனுடைய பங்கு மிக மிக முக்கியம் என்பதை கூறி மீண்டும் நாளைய நிகழ்வு சந்திப்பதில் காத்திருக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆரோக்கிய வாழ்வு பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் மஞ்சளின் பல்வேறுபட்ட நல்ல குணங்கள், மருத்துவ குணங்கள் பற்றியும் மஞ்சள் எவ்வாறான ஒரு கிருமி நாசினியாகவும் வலி நிவாரணியாகவும் விளங்குகின்றது, மஞ்சளின் தேவை எவ்வளவு இருந்தது என்றவாறு நிறைய விடயங்களை பார்த்திருந்தோம். மஞ்சள் குறிப்பாக கொரோனா தொற்று காலங்கள் ஆரம்ப காலங்களில் கூட குறிப்பிட்டிருந்தார்கள். மஞ்சள் நீர் தெளியுங்கள், வெளியில் சென்றவுடன் வீட்டுக்கும் சரி மஞ்சளை சூழலில் தெளிக்க வேண்டும், அது சிறந்த கிருமி நாசினி என்றவாறு குறிப்பிட்டிருப்பார்கள். எனவே மஞ்சள் ஒரு சிறந்த கிருமி நாசினியாகவும் வலி நிவாரணியாகவும் விளங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை தாங்கி வந்திருந்தது ஆரோக்கிய வாழ்வு பகுதி. தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றோம் தொலைக்காட்சியை பற்றி. நிச்சயமாக இந்த தொலைக்காட்சியை பற்றி சொல்லுகின்ற பொழுது அதனுடைய தொலைநோக்கம் எவ்வாறு இருந்தது, அந்த தொலைநோக்கத்தில் இருந்து தொலைக்காட்சிகள் எவ்வளவு தூரம் பின்னோக்கி இருக்கின்றது, அல்லது மக்கள் அந்த தொலைக்காட்சியில் தரக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்கின்றார்களா அல்லது அதனூடாக பயனை பெற்றுக்கொள்ளவில்லையா என்று பார்க்கின்ற பொழுது அதிகமாக பலன்கள் இல்லை என்று தான் சொல்லலாம், பயன்களை பெற்றுக்கொள்ளவில்லை என்று தான் சொல்லலாம். ஆனால் பொதுவாகவே எல்லாவற்றையும் நாங்கள் நோக்குகின்ற பொழுது பல நன்மைகள் அதில் அடங்கி இருக்கின்றது. இன்று வரை பல தொலைக்காட்சிகள் மக்களின் தேவைகளை மட்டுமே கருத்தில் கொண்டு செயற்படுகின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக நாங்கள் ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் என்கின்ற வகையில் கேபிட்டல் தொலைக்காட்சி இன்று வரை எங்களுடைய நேயர்களாக இருக்கின்றவர்களுடைய வாழ்வியலில் எவ்வளவு தூரம் நன்மைகளை செய்திருக்கின்றது என்று சொல்லி பார்த்தால் நாட்டினுடைய தகவல்கள், நாட்டினுடைய விடயங்கள் எல்லாவற்றையும் உடனடியாக மக்களுக்கு கொண்டு செல்லுகின்ற செய்தி தொலைக்காட்சியாக கொண்டிருக்கின்றது. அதே நேரம் எங்களுடைய கேபிட்டல் தொலைக்காட்சியில் பார்க்கலாம், காலை நேரத்தில் வணக்க கேபிட்டலில் இருந்து போகின்ற ஒவ்வொரு நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள், நேயர்கள் இணைந்து கொள்கின்ற நிகழ்ச்சிகள், இந்த நிகழ்ச்சிகளில் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான விடயங்களை குறித்து பேசுவது அல்லது ஒவ்வொரு நடந்த காலங்களில் நாங்கள் மறந்த விடயங்கள் அல்லது தொலைத்த விடயங்களை பற்றி ஒரு நினைவூட்டுவது அல்லது எங்களுக்கு தேவையான விடயங்கள் என்ன என்பதை படிப்பினையினூடாக பெற்றுக்கொள்வது, இப்படியான விடயங்கள், நகைச்சுவை, இப்படி ஒவ்வொன்றையும் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. 24 மணி நேரங்களில் மக்கள் முடித்திருக்கின்ற நேரங்களில் எல்லாம் என்னவற்றை சிந்திக்க வேண்டும், என்னவற்றை மக்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றது. சரி, இதை விட வேறு என்ன செய்கின்றது என்று சொல்லி பார்த்தால் ஒரு நேயர்களுக்கு இடையில் ஒரு பெரியதொரு உறவை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதிகமான நேரடி நிகழ்ச்சிகள் எங்களுடைய பல நேயர்கள் இப்பொழுது ஒருவருக்காக பாடல் கேட்கின்ற பொழுது தன்னுடைய வீடு, தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய உறவுகள் என்பதுதான் வளமையாக இருந்து கொண்டிருக்கிறது, வானொலிகளாக இருக்கட்டும் தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும். ஆனால் இந்த கேபிட்டல் தொலைக்காட்சியை பொறுத்தவரை அது ஒரு மாற்றம் என்று சொல்லலாம். திருகோணமலையில் இருக்கின்ற ஒருவர் மட்டக்களப்பில் இருக்கின்ற ஒருவருக்கும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒருவருக்கும் இன்னும் வேறு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒருவருக்குமாக பாடலை கேட்கின்றேன், இவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இலங்கையில் வாழுகின்ற அத்தனை எங்களுடைய நேயர் நெஞ்சங்களையும் நாங்கள் ஒன்றாக்குகின்றோம் என்கின்ற அந்த வகையில் நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஒரு உறவை ஏற்படுத்தி இருக்கின்றது. எங்களுடைய மொழிகளுக்கு இடையில் அல்லது இனத்துக்கு இடையில் ஒரு வேறுபாடு இருந்தாலும் அவற்றையெல்லாம் கடந்து சகோதரத்துவம் என்கின்ற உறவு என்கின்ற மனிதர்கள் என்கின்ற அந்த ஒற்றுமையை தொலைக்காட்சியினூடாக நாங்கள் கொண்டு சென்றிருக்கின்றோம் என்பதில் பெருமைப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். காலையில் தொடங்கிய நாடகங்கள் இரவு வரை சென்று தொடர் நாடகங்களாக செல்லுகின்ற பொழுது வீட்டில் இல்லாத விடயங்களை கூட, உதாரணமாக ராகவி நீங்கள் பார்க்கலாம், வீடுகளில் நாங்கள் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இருக்கின்ற பொழுது நாங்கள் உடுத்துகின்ற ஆடைகள் என்ன,
பெண்களாக இருந்தால் அதிகமாக கவுனோடு தான் இருப்பார்கள். ஆண்கள் என்று சொன்னால் சரமோ அல்லது காச்சட்டியோ போன்றவரை தான் போட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் தொலைக்காட்சி நாடகங்களில் பாருங்கள், புதிய பட்டாடைகள் தான் சமையலறையில் கூட உடுத்து கொண்டிருப்பார்கள். அதை பார்க்கின்ற பொழுது அது நடைமுறை சாத்தியமில்லாத விடயம் என்பது தெரியும். அதே நேரம் அந்த நாடகங்களில் உள்ள கருத்துகள், அதில் வருகின்ற விடயங்கள் எல்லாமே அது மக்களை அதற்குள் அடிமையாக்கி அதில் வியாபாரத்தை நோக்கமாக கொண்டு செல்கின்றதாகத்தான் இருக்கும். ஆனால் அதை விடுத்து வெளியே வருகின்ற பொழுது ஒரு நேரடி நிகழ்ச்சியினூடாக நாங்கள் இணைந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று சொன்னால், இந்த தனிமையை போக்குன்ற அதே நேரம் எங்களுடைய கருத்து சுதந்திரத்தை வெளியே கொண்டு செல்கின்ற ஒரு பெண் வீட்டில் இருக்கின்றாள் என்று சொன்னால் அவளுக்கு ஒரு துணையாக வீட்டில் இருக்கின்ற பெண்ணாக இருந்தால் சமையலோடு இந்த நாடகங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற பெண் தொலைக்காட்சியில் ஒரு நேரடி ஒளிபரப்பில் என்ன நிகழ்ச்சியில் என்ன சொல்லுகின்றார்கள் என்று பார்த்தால், சரி இந்த விடயம் தொடர்பாக நான் என்னுடைய கருத்தை முன்வைக்கலாம், தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தாயிட்டு கதைக்கின்ற பொழுது இந்த கதை அதாவது தன்னுடைய கருத்தை அவர் இந்த நாட்டில் எத்தனை இடங்களில் எல்லாம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பெயர்களும் கேட்டுக்கொள்ளக்கூடிய வகையில் தன்னுடைய கருத்தை முன்வைப்பார். இப்பொழுது அவருடைய கருத்தொன்று வெளியே செல்லுகின்றது. ஆகவே அவரிடம் இருந்த உள்ளார்ந்த சிந்தனை அல்லது அவருடைய தன்மை, ஒரு நன்றாக ஒரு கவிதை சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி வீட்டில் இருக்கின்ற பொழுது நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த என்ன பிரயோசனம்? ஒரு கவிதை சொல்லுகின்ற நிகழ்ச்சி வருகின்றது என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சியில் ஒரு கவிதை சொல்லுகின்ற பொழுது ஆம் இந்த பெண்ணுக்கு கவிதை நன்றாக தெரியும் என்பதை பலர் பாராட்டுவார்கள். அதே நேரம் இவருக்கு புதிதாக கவிதையை படைக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் அவருடைய ஆசையாக அவரிடம் இருந்த அந்த திறமையை வளர்க்கக்கூடிய ஒரு களமாக மாறிவிடும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி. ஆகவே மக்களுடைய பார்வையில் மக்களையும் கொண்டு செல்ல வேண்டும். அதே நேரம் வியாபார நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட நிறுவனத்தினுடைய வியாபாரமும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் மக்களுடைய தேவைகளையும் நன்மைகளையும் கருத்தில் கொண்டு வருகின்ற நிகழ்ச்சிகளூடாகவும் தான் வளர முடியும். ஆகவே இந்த தொலைக்காட்சியினுடைய தொலைநோக்கம் என்பது மக்களுடைய நன்மை சார்ந்ததாகவும் அமைய வேண்டும். நாங்கள் பொதுவாக தொலைக்காட்சிகளிலும் சரி வானொலிகளிலும் சரி பொது மேடைகளிலும் சரி மக்கள் நலம் சார்ந்த வைத்திய துறைகள் உருவாக வேண்டும், மக்கள் நலம் சார்ந்த ஆசிரியர் துறை உருவாக வேண்டும், மக்கள் நலம் சார்ந்து போக்குவரத்து துறை இருக்க வேண்டும், காவல்துறை இருக்க வேண்டும். இப்படி எல்லா துறைகளையும் நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது இந்த தொலைக்காட்சி துறை அல்லது ஊடகத்துறை வானொலித்துறை எல்லாமே ஊடகங்கள் எல்லாமே மக்களுடைய நலன் சார்ந்தும் செயற்பட வேண்டும் என்பது தேவையாக இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்களில் எவ்வளவு தூரம் எங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது என்பது உங்களுக்கே தெரியும் நன்றாக. ஏனென்று சொன்னால் எங்களுடைய தொலைக்காட்சியோடு எங்களுடைய நேயர்கள் எவ்வளவு தூரம் உறவை வைத்திருக்கின்றார்கள் என்பதை, அதாவது ஒரு வீட்டு குடும்ப அங்கத்தவர்கள் போலவே உரையாடுகின்ற தன்மை நிகழ்ச்சிகளில் இருக்கின்றது என்று சொன்னால் அது அவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில் சென்றிருக்கின்றது என்று தான் பார்க்கலாம். கட்டாயமாக அது போலவே நாங்கள் கொடுக்கிற நிகழ்ச்சிகளும் கூட வித்தியாசமானவை என்று குறிப்பிடலாம். அதாவது வரலாற்றில் நாங்கள் தொலைத்தவையாக இருக்கலாம், எங்களுடைய முன்னிய பண்பாடாக இருக்கலாம், கலாச்சாரமாக இருக்கலாம், முன்னவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது பற்றி கூட பல்வேறுபட்ட விடயங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளாக இன்றும் நாங்கள் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம். அது மட்டுமல்லாது கல்வி நிகழ்ச்சிகள் எத்தனையோ சென்று கொண்டிருக்கிறது. கொரோனா நேரங்களில் கூட பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன, தனியார் கல்வி நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இப்படி கல்விக்கு இயங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக கூட கல்வி தொடர்பான பல விடயங்கள் பல நிகழ்ச்சிகள் இன்றும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது செய்திகளை குறிப்பாக பெரும்பான்மையாக கூறலாம். அதாவது இன்றைய கொரோனா தொடர்பான செய்திகளாக இருக்கலாம், உலகில் எந்த மூலையில் என்ன நடந்தாலுமே சரி போனை ஒருவர் தொடுவதற்கு முன்பாக முதலில் தேடக்கூடிய ஒரு விடயமாக தொலைக்காட்சி அமைந்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். காரணம், தொலைக்காட்சியை போட்டவுடனே அந்த இடத்தில் என்ன நடந்தது, எப்போது நடந்தது, யாருக்கு நடந்தது, அனைத்து விடயம் உடன் கிடைக்கக்கூடியதாக தொலைக்காட்சிகள் இன்றும் நம் சமுதாயத்தில் காணக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. காரணம், வானொலி பத்திரிகைகள் என்பவற்றின் பயன்பாடு என்பது இன்றைய காலங்களில் குறைந்து காணப்படுகின்றது. முன்னைய காலங்களை ஒப்பிடும்போது இன்று குறைந்து விட்டது என்றுதான் குறிப்பிட வேண்டும். எனினும் தொலைக்காட்சியின் பயன்பாடு இன்று வரை குறையாமல் இருப்பதற்கு காரணம் அதனுடைய செய்திகளை வழங்கக்கூடிய தன்மையாகவும் இருக்கலாம், செய்திகளை இன்றுக்கு உடனுக்குடன் தரக்கூடிய தன்மையாகவும் இருக்கலாம், காட்சி வடிவங்களில் கொடுக்கின்றோம் இல்லையா, அந்த வடிவங்களாக அந்த தன்மையாக கூட இருக்கலாம். அத்தனையும் சேர்த்துத்தான் இன்று வரை தொலைக்காட்சி ஒரு தேவையான பொருளாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது தொலைக்காட்சியில் பல்வேறுபட்ட நல்ல விடயங்கள் இருக்கின்றது. குழந்தைகளுக்கு கல்வி சரி, பெற்றோர்களுக்கு பெரியவர்களுக்கு புதிய புதிய விடயங்கள், அதாவது திருக்குறள்கள் சரி, தமிழ் ஆர்வம் குறைபவர்களுக்கு தமிழ் நிகழ்ச்சிகள் போன்றவை பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்திலும் கூட அந்த நிகழ்ச்சிகளை விடுத்து பொழுதுபோக்கான நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதற்கு பின்பாக அதற்கான அறிவு என்று நோக்கும்போது ஏதாவது இருக்குமா என்று தேடி பார்த்தால் கட்டாயமாக இல்லை என்று கூறலாம். ஆனால் எனினும்
இப்படியான நல்ல விடயங்கள் தமிழ் தொடர்பான அறிவியல் சார்ந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற வித்தியாசமான விடயங்கள், வித்தியாசமாக இடம்பெற்ற தொழில்நுட்ப ரீதியான வளர்ச்சி என்று பல்வேறுபட்ட ரீதியில் உலகம் நாளுக்கு நாள் வளர்ந்து செல்கின்றது. அவை அனைத்தையுமே தொலைக்காட்சியின் மூலமாக நாங்கள் வீட்டில் இருந்தவாறே காணக்கூடியதாக இருக்கின்றது. அவற்றை நாங்கள் ஒரு முறை ஒரு கொஞ்ச நேரம், குறிப்பிட்ட நேரம், ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரம் செலவழித்து அதை பார்க்கும்போது கட்டாயமாக அதற்கு எங்களுக்கு ஒரு பயனுடையதாகவும், அந்த தொலைக்காட்சி உருவாக்கப்பட்டதன் நோக்கம் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி அடையக்கூடியதாகவும் அந்த நாளில் எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய அறிவில் கூட ஒரு கொஞ்சம் வளர்ச்சி, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு முன்னேற்றம் காணப்படும் என்பது கட்டாயமாக நிதர்சனமான உண்மையாக காணப்படுகின்றது. எனவே நாங்கள் எந்த அறிவியல் சாதனத்தையும் எங்கள் கையாளும் முறைகளில் தான் உள்ளது. நாங்கள் அதை நோக்கும் முறையில் தான் உள்ளது. நாங்கள் அதை தவறாக பயன்படுத்தினால் தவறு, நாங்கள் அதை நன்மையாக பயன்படுத்தினால் நன்மை. எந்த அறிவியல் சாதனமே நன்மை, மக்களுக்கு நன்மை தருவதற்காகத்தான் கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே தொலைக்காட்சியும் அதே நோக்கத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது. அதை நாங்கள் எவ்வளவு அறிவியல் ரீதியாக அறிவுள்ள பயன் தரும் பொருளாக பயன்படுத்துகிறோம் என்பதில். எனவே உங்கள் குழந்தைகளுக்கு சரியான விதத்தில் தொலைக்காட்சியை பார்ப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் அதிலிருந்து என்ன அறிவியல் வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் புகட்டுவது உங்கள் கைகளில் தான் உள்ளது என்றுதான் கூற வேண்டும். நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு விடயத்தை இந்த இடத்திலே சொல்லி நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவேறு செய்ய இருக்கின்றோம். அதாவது எங்களுடைய நாட்டு நடப்புகளை அல்லது நாட்டினுடைய உடனடி செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய நாட்டில் ஒளிபரப்பாகின்ற தொலைக்காட்சிகளில் தான் அது சாத்தியமாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் முடிந்தவரை இலங்கையில் ஒளிபரப்பாகின்ற தொலைக்காட்சிகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உடனடியாக, அதாவது ஜஸ்டின் அப்படி அடிப்பார்கள், பிரேக்கிங் நியூஸ் அடிப்பார்கள். எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தாலும், எந்த ஒரு கலை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அல்லது ஒரு டாக் ஷோவாக இருக்கட்டும், அல்லது கோலர் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இதிலும் அந்த ஜஸ்டின் என்பது அல்லது உடனடிய செய்திகளை, பிரேக்கிங் நியூஸ் என்பதை உடனடியாக தரக்கூடியவைகள் எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற தொலைக்காட்சிகள் தான். ஆகவே எங்களுடைய பக்கத்து வீட்டில் என்ன நடந்தது என்பதை நாங்கள் செய்தியாக அறிந்து கொள்வதற்கு கூட நேரம் இல்லாமல் தொடர் நாடகங்களில் மூழ்கி இருக்கின்றோம் என்று சொன்னால் எங்களுடைய அறிவியல் எவ்வளவு தூரம் இன்னும் பின்னுக்கு போக போகின்றது என்பதை சிந்தித்துக் கொண்டு செயற்பட வேண்டியவர்களாகவே இருப்போம். ஆகவே உடனடி செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும், நாட்டு நடப்புகளை அறிந்து கொள்ள வேண்டும், யதார்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய பொழுதுபோக்கு எங்களுக்கு நன்மை தர வேண்டும் என்கின்ற பல விடயங்களை நாங்கள் எங்கள் முன் நிறுத்தி தொலைக்காட்சியோடு கூடிய எங்கள் வாழ்க்கை தூரத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்தும் கேபிட்டல் தொலைக்காட்சி எங்கள் மக்கள் மத்தியிலும் நேயர்கள் மத்தியிலும் இன்னும் ஆரோக்கியமான விடயங்களை கொண்டு தரும் என்கின்ற நம்பிக்கையை உங்களுக்கு இந்த இடத்தில் நாங்கள் வலியுறுத்தி கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறும் நாங்கள் திலீப் சிங்கராஜா, நான் ராகவி சிவஞானம். வணக்கம். வணக்கம்.